தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் கணேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். கடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சி அஞ்சல் துறையினுடைய வணிக பணிகளை பற்றி விவரிக்க இருக்கின்றார். அனைவரும் கவனமாக பாடத்தை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கணேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கணேஷ், நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. ஸோ நம்ம போன கிளாஸ்ல பிசினஸ் சர்வீசஸ் பத்தி நம்ம பார்த்தோம். அந்த பிசினஸ் சர்வீசஸ் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். அஸ் யூஸ்வல் நம்ம கிளாஸ் அந்த மாதிரி பண்றோம் இல்லைங்களா? ஸ்டார்டிங்ல ஒரு 5 or 10 மினிட்ஸ் ப்ரீவியஸ் எடுத்த கிளாஸோட கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். ஸோ அஸ் யூஸ்வல் நீங்க ஆன்சர்ஸ் என்ன பண்ணணும்னு சொன்னா மைக் ஆன் பண்ணி சொல்லக்கூடாது, ஜஸ்ட் மெசேஜ் தான் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ பிசினஸ் சர்வீசஸ்ல பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்டை பத்திலாம் நம்ம பார்த்துருந்தோம், சரிங்களா? ஓகே. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட்ஸ் 2023 மொத்தம் எத்தனை ஆக்ட்ஸ் இருக்கு? நான் ஆப்ஷன் சொல்றேன். ஓகே. 12, 14, 16, 18 போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட்ஸ் 2023. அதுல எத்தனை ஆக்ட்ஸ் அது இருக்கு? அது இருக்கு 12, 14, 16, 18. ஓகே ஓகே, குட், வெரி குட். ஸோ எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொல்லிக்கிறீங்க, பரவாயில்ல. அந்த அளவுக்கு நுணுக்கமா படிச்சிருக்கீங்க, வெரி குட். 16 அப்படிங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் 19 ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ கொஸ்டின் அது இல்லை. போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் 2024, போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் 2024 மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு? யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர் 15, 16, 17, 18. 15, 16, 17, 18 எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு மொத்தமா போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் 2024? ஓகே, குட். சில பேர் கொஞ்சம் கலவையான ஆன்சர்ஸ் இருக்கு, பட் கரெக்டான ஆன்சர்ஸ் லாஸ்டா வரது எல்லாமே கரெக்டான ஆன்சர்ஸ் இருக்கு. மொத்தம் 15 சாப்டர்ஸ் இருக்கு. ஓகே, வெரி குட். ஓகே, எத்தனை ரெகுலேஷன்ஸ் அதுல இருக்கு? அந்த ஓவரால் போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ்ல டோட்டலா எத்தனை ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஹவு மெனி ரெகுலேஷன்ஸ்? 150, 160, 170, 180. 150, 160, 170, 180. ஓகே, வெரி குட். ஸோ எல்லா ஆன்சருமே கரெக்ட். சாப்டர் 15, ரெகுலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 180 ரெகுலேஷன்ஸ் அதுல இருக்கு. ஷெட்யூல் 5 ஷெட்யூல் இருக்கு, நானே சொல்லிடுறேன். ஓகே, 5 ஷெட்யூல் அது இருக்கு. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். இன்னும் இருக்கு. இதுல என்னென்ன சாப்டர்ல 15 சாப்டர்ல என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். 19 சாப்டர் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம். நாம மெயினா பார்க்க போறது பிசினஸ் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால டொமஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய இதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம். எல்லாத்தையும் பார்க்கல. இதுல வேல்யூ ஆடட் சர்வீசஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். பிசினஸ் சொல்யூஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க, ப்ராடக்ட் சர்வீசஸ் வித் கொலாபரேஷன்ஸ்ல என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிற 4 சாப்டர் நாம பார்க்க போறோம்னு சொன்னோம். இதுல சாப்டர் 5ல தான் நம்ம டொமஸ்டிக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற கீழே பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? ஸோ இதுல டொமஸ்டிக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது கீழே நம்ம பார்க்கறதுல பாத்தீங்கன்னா 97ல இருந்து 106 வரைக்கும் இருக்கக்கூடிய சர்வீசஸ் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதுல லாஜிஸ்டிக் போஸ்ட் அப்படிங்கிறது 97. ஓகேவா? 97th ரெகுலேஷன் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் 2024. ஸ்பீட் போஸ்ட் 98. அந்த 98 ஸ்பீட் போஸ்ட் என்ன சொல்லுதுன்னா 2 கிளாசிபிகேஷன் மட்டும் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்னது? ஸ்பீட் போஸ்ட் 2 கேட்டகரி இருக்கு. அது ஒன்று ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட், இன்னொன்று ஸ்பீட் போஸ்ட் பார்சல். இந்த கொஸ்டினாவே கேட்டு இருந்திருக்கலாம். ஓகே, பரவாயில்ல. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாத்துக்கும் அப்படியா தான் கவர் இருக்கு. சொல்லாங்க. ராஜா ப்ரெசென்டிங் பண்றீங்க, அது கொஞ்சம் கேன்சல் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொன்னா எங்கிட்ட ப்ராப்ளமா இருக்கும். ஒருத்தர் 2 கிட்ட வாய்ஸ் பிரேக் ஆகுதா இருந்தா நீங்க கொஞ்சம் நெட்வொர்க் செக் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதை நம்ம பார்த்தோம். 97 லாஜிஸ்டிக் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா மீதி எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த லாஜிஸ்டிக் போஸ்ட் அப்படிங்கிறத நிறைய விஷயம் பார்த்தோம். அதுல ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஓகேவா?
கேட்கலாமா? லாஜிஸ்டிக் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா the first slab under the logistic post for the purpose of calculation of tariff is dash kilograms. For the first slab under the logistic post for the purpose of calculation, the purpose of calculation of tariff எத்தனை kilograms? Options are 50, 100, 150, 200. 50, 100, 150, 200. டேரக்டாவே கேட்டிருக்கலாம், இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம பழக்கமா இருக்கு, அதனால ஆப்ஷன்ஸ். ஓகே, வெரி குட். எல்லாருமே நிறைய பேர் கரெக்டான ஆன்சர், நிறைய பேர் ஆன்சர்ஸே பண்ண மாட்டேன்றீங்க, 60 பேர் இருக்கிறாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு ஆன்சர் தப்போ ரைட்டோ நாம வந்து சொன்னோம் அப்படின்னா தான் அந்த ஆன்சர் தப்பு ரைட்டு எதுன்னு தெரிஞ்சா நமக்கு நல்லா நம்பியா. ஓகேவா? ஓகே, குட். ஓகே, 50 கிலோகிராம் அப்படின்னு எடுக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்? 50 கிலோகிராம் ஆட்டில் எடுத்துட்டு வரணும் அர்த்தம் இல்லை. நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா 50 கிலோகிராம் தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பிக்கப், லோடிங், டோர் டெலிவரி இது எல்லாமே இருந்துச்சு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து 20% மார்ஜின் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதெல்லாம் நார்மலாக சொன்ன விஷயங்கள் தான். 20% மார்ஜின் வந்து இருக்கும். 100 கிலோகிராம் மேலே போச்சுன்னா 10% மார்ஜினாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கொஸ்டின் என்னன்னு சொன்னா, as per the volumetric weight of logistic post, எத்தனை cubic feet வந்து 50 kilograms? How many cubic feet is equal to 50 kilograms in logistic post? 5, 10, 15, 20. 5, 10, 15, 20. நிறைய பேர் 15ல ஆன்சர் போடுறீங்க. 15 கிடையாது, 10 cubic feet. 10 cubic feet அப்படிங்கிறது தான் 50 kilograms அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, குட். அப்புறம் அடிஷனல் 1 cubic feet அப்படிங்கிறது வந்து பார்ட் ஆஃப் 5 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, கன்சைனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஏல வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து ஃபார்ம் பி அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் பி எத்தனை காப்பீஸ் வந்து கொடுக்கணும்? மீன்ஸ் த ஃபார்ம் பி கம் டெலிவரி சலான்னு சொல்லுவோம் நம்ம. அது வந்து எத்தனை காப்பி வந்து கொடுப்பாங்க, ரெடி பண்ணணும் கன்சைனர்? ஆப்ஷன்ஸ் வேணும்ல? ஆப்ஷன்ஸ். ஓகே, நான் ஆப்ஷன் சொல்றேன். 3, 4, 5, 6. 3, 4, 5, 6. 3 copies, 4 copies, 5 copies, 6 copies. வெரி குட். ஸோ நிறைய பேர் நல்லா கவனமாக கிளாஸ் பார்க்கணும், ஒன்று தப்பலாம் ஒன்று. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஸோ 5 copies, 5 copies வந்து ஃபார்ம் பி வந்து ரெடி பண்ணுவாங்க. அதில் 1 காப்பி ஆஃபீஸ் காப்பி, 1 காப்பி கன்சைனர் காப்பி, 1 காப்பி டிரைவர் காப்பி, இன்சூரன்ஸ் காப்பி, டெஸ்டினேஷன் லாஜிஸ்டிக் போஸ்ட், சென்டர் காப்பின்னு சொல்லி 5 காப்பி வந்து கொடுப்போம். ஸோ இப்போ நார்மலாக பிரிண்ட் போனால் 5 பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. ஓகே, வெரி குட். இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். லாஜிஸ்டிக் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் எத்தனை டெலிவரி அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணலாம்? டோர் டெலிவரி அட்டெம்ப்ட் 1, 2, 3, 4. நிறைய காசு கட்டுறாங்க சார், லாஜிஸ்டிக் போஸ்ட் பார்சல் பெருசா இருக்கு, அப்ப எத்தனை டைம் அட்டன் பண்ணலாம், டோர் டெலிவரி அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எத்தனை பண்ணலாம்? ஒரு 10 பேர் 5 பேர் தான் ஆன்சர் பண்ணுவாங்க, 20 பேர் இருக்கிறீங்க. ஓகே, ஓகே, குட். அவங்க போட்ட ஆன்சரே பார்த்தாலும் நாங்கள் போடுறோம் சார். நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கலாம்ல. நிறைய நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது உண்மையாலும் ஒண்ணுமே இல்லதான். நான் சொல்றேன், நீங்க கேட்குறீங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் பண்ணும்போது தான் அது எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும். ஓகே, ஒரு அட்டெம்ப்ட் தான் அப்படிங்கிறத கரெக்ட். ஓகே, இன்னும் ஒரு கொஸ்டின் மட்டும். எவ்வளவு நாளுக்குள்ள if the consignee does not take the delivery within dash hours, demurrage charges will be calculated. எவ்வளவு நேரத்துக்குள்ள அவர் வந்து அந்த டெலிவரி அட்டெம்ப்ட் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நாம வந்து அதை என்ன பண்ணுவோம், சார்ஜஸ் வந்து போடுவோம், ஸ்டோரேஜ் சார்ஜஸ் வந்து நம்ம போடுவோம் எவ்வளவு நேரத்துக்குள்ள. ஓகே, வெரி குட். ஸோ நிறைய பேர் ஆப்ஷன்ஸே சொல்லாம ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 48 hours. குட். 2 days. 2 days அப்படின்னு சொன்னா சார் எங்க இருந்து எங்க சார் அப்படின்னா அவர்ஸ்ல சொல்றாங்க. 48 hours. ஸோ இன்னைக்கு 10 மணிக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா நாளைக்கு நைட்டு 10 மணி, அடுத்த நாள் நைட்டு 10 மணி, அவ்வளவுதான் டைம். அதுக்கு மேல அவர் வந்தாரு லேட்டா 11 மணிக்கு வந்தாருன்னா கூட அந்த 1 ஹவருக்கு ஸ்டோரேஜ் சார்ஜஸ் வந்து நம்ம வாங்கிடுவோம்.
ஓகே குட். ஓகே, இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்டலாம். எவ்வளவு நாளுக்குள்ள, எத்தனை நாளுக்கு அப்புறம் வந்து அது வந்து திரும்ப ரிட்டர்ன் டு சென்டர் வந்து நம்ம அனுப்பிச்சிடலாம்? எவ்வளவு நாள்? 7 days, 14 days, 21 days, 30 days. 7, 14, 21, 30. That means 1 week, 2 week, 3 week, 4 weeks. Okay, good. 7 days. So 7 நாள்ல வந்து அவர் எடுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லைன்னா that will be return to the center. That will return to the consignor. கன்சைனருக்கு வந்து போயிடும். அப்படி போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா அவரோட காசை வாங்கணும். அதுக்கு டிராஃப்ட் எழுதுறதுக்கு ஃபார்ம் எஃப்னு சொல்லுவோம். அப்படி அவர் வந்து காசு வந்து ரிட்டர்ன் வாங்கல, நான் கொடுக்க முடியாது, எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கலாம் காசு இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த ஆர்டிக்கலை நம்ம என்ன பண்ணுவோம், ஏலம் விட்டுருவோம். ஏலம் விட்டு வரக்கூடிய காசு வந்து மிச்ச மீதி இருந்துச்சுன்னு சொன்னா, ஸோ இந்த ஸ்டோரேஜ் சார்ஜஸ், ரிட்டர்ன் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அந்த ஏலம் நடத்துறதுக்கான காசு, இது எல்லாத்தையும் போக மீதி காசு இருந்துச்சுன்னு சொன்னா அவரு கொடுப்போம். இல்ல செலவு ரொம்ப அதிகமாயிடுச்சு, காசு ஏலத்துல விடுறது கம்மியா தான் இருக்குதுன்னு சொன்னா அந்த அமௌண்ட்டை வந்து சென்டர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுவோம். சென்டர் வாங்க மாட்டேன்றான் சொல்றதுனாலதான் நம்ம ஏலத்துக்கே விட்டோம். அப்போ அவர் தருவாரானா தரமாட்டாரு அப்படிங்கிற பதிலா இருக்கலாம். அப்படி அவர் தரலைன்னு சொன்னா இட் வில் பி கலெக்டட் அஸ் த அரியர்ஸ் ஆஃப் த லேண்ட் ரெவென்யூ. லேண்ட் ரெவென்யூ எப்படி கலெக்ட் பண்ணுவோம் அந்த மெத்தடில் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ நோட்டீஸ் கொடுத்து, வாரண்ட் கொடுத்து, கோர்ட்ல கேஸ் போய் அவர்கள் சொத்து இருந்தால் சொத்தை ஜப்தி பண்ணி அந்த மாதிரிலாம் போகும். சரியா, அந்த அரியர்ஸ் ஆஃப் த லேண்ட் ரெவென்யூ அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தோம். அப்புறம் லாஜிஸ்டிக் கோர்ஸோடைய ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தோம். என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கு, ஃபார்ம் A, B, C, D, E, F, G, H, I, J அப்படின்னு இருக்குன்னு பார்த்தோம். இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஸ்பீட் போஸ்ட்ல வந்து 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தோம். ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட், ஸ்பீட் போஸ்ட் பார்சல் சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ ஸ்பீட் போஸ்ட்ல வந்து கொஸ்டின் கேட்டீங்கன்னா அப்புறம் ஸ்பீட் போஸ்ட் கோச்சிங் இல்லைங்களா, அதனால வந்து என்ன கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட், ஒரு ஸ்பீட் போஸ்ட் லெட்டர் எத்தனை கிராமுக்கு மேல போச்சுன்னா தட் வில் பி டேக்கன் அஸ் ஸ்பீட் போஸ்ட் பார்சல். அதாவது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட் எத்தனை கிராம்ஸ் வரைக்கும் நம்ம வாங்கலாம், எத்தனை கிராம்ஸ் தாண்டிச்சுன்னு சொன்னா சிம்பிளா ஷல் நாட் எக்ஸிட் டேஷ் கிலோகிராம்ஸ். ஓகே குட். ஸோ 500 கிராம்ஸ்க்கு வந்து தாண்டி போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அது ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட் நம்ம அனுப்ப முடியாது. ரைட், ஸ்பீட் போஸ்ட் பார்சல் அப்படிங்கிறது பார்த்தோம். அதுல சில ரூல்ஸ், இந்தியா போஸ்ட் பார்சல்ஸ்ல என்ன ரூல்ஸ் வந்து இருக்குதோ அதே ரூல்ஸ் தான் வந்து ஸ்பீட் போஸ்ட் பார்சலுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். வெயிட் வந்து மோர் தென் 500 கிராம்ஸ் இருக்கணும். அதோடைய மினிமம் டைமண்ட்ஸ் வந்து 100 mm இன் ரோல்ல இருக்கணும். சம் ஆஃப் லென்த் அண்ட் ட்வைஸ் த டயாமீட்டர் வந்து 170 mm தான் இருக்கணும். 140 into 19 other than roll form with the tolerance of ±2 mm. நீங்க நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட், மேக்ஸிமம் வெயிட் வந்து 35 கிலோகிராம் வரைக்கும் நம்ம அனுப்பலாம். 35 kilograms. வேற ஐட்டம் இஸ் நாட் அ லெட்டர் ஷல் பி டிக்ளேர்ட் அஸ் மெர்ச்சன்டைசர் பை த கஸ்டமரா இருக்கணும். 35 கிலோகிராமுக்கு மேல இருக்கக்கூடாது, 35 கிலோகிராமுக்கு இருக்கணும். அதே மாதிரி லென்த் டஸ் நாட் எக்ஸிட் 1.5 மீட்டரா இருக்கணும். ஓகே, அதாவது அதோடைய லென்த் அண்ட் விட்த் டிஸ்டன்ஸ் அரௌண்ட் இட்ஸ் மிடில் டஸ் நாட் எக்ஸிட் 3 meters. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் 3 meter தாண்டி போகக்கூடாது. ஒரு லென்த் இருக்குதுன்னா 1.5 meter தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஸ்பீட் போஸ்ட் பார்சல் 1.5 meter, ஸோ அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் இதை பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒன்று நிறுத்திட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, சரி இது பார்க்கலாம். இருங்க, ஸ்கிரீன் ஷேரிங் கொடுக்குறேன் ஒரு நிமிஷம். கொஸ்டின்ஸ் போதும், வெரி குட், எல்லாரும் நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ஓகே குட். ஆக்சுவலி இது வந்து மெட்டீரியலாக ரெடி பண்ண, இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சது ப்ராப்பராக சேவ் ஆகல. ஸோ கடைசி 2 ஐட்டம்ஸ் மட்டும் இப்போ நான் இது எல்லாமே இப்போ அவசரமாக டைப் பண்ணுவேன். லாஸ்ட் 2 ஐட்டம் மட்டும் டைப் பண்ண முடியல. பட் வந்து அதுவும் கிளாஸ் முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நான் பண்ணுவோம். ஸோ அது மெட்டீரியலாக ரெடியான பிறகு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? இது வந்து எங்கேயும் எடுக்கல. ஸோ இது நம்மளே தான் ரெடி பண்ணிட்டு மெட்டீரியல். ஏன்னா இதுக்கு பிசினஸ் சர்வீசஸ் மட்டும் செப்பரேட்டா வேணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே இதை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து பார்ப்போம். ஸ்பீட் போஸ்ட் பார்சல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்பீட் போஸ்ட் பார்சல் வந்து 100வது. ஸோ 1, 2, 4, 6, 7, 10 இதெல்லாம் இந்தியா போஸ்ட் பார்சல்ல என்னென்ன இருக்கோ அதே ரூலிங்ஸ் வந்து போடணும்னு சொல்றாங்க. அது என்ன ரூலிங்ஸ், அந்த ப்ராக்விடம் ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன, அது என்ன கண்டிஷன்ஸ் இருக்கும், எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக் ஐட்டம்ஸா இருக்கும். இண்டிவிஜுவலாவோ அல்லது பல்காவோ வாங்கலாம். வெயிட் வந்து மோர் தென் 500 grams இருக்கணும்.
100 mm in roll form. இதை இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதான் 140 90 + 2 mm வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே whose length does not exceed 1.5 meter and the length of the distance around its middle, நடுவுல இருந்து நீங்க அளந்து பார்க்கணும்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றது, எப்படி சொல்றது, ஒரு சர்க்கிளா இருந்தா நம்ம விட்டோம் சொல்றாங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டிகல் சென்டர் ஸ்பேஸ், அதாவது சைடு எல்லாம் சின்னதா இருக்கு. இப்போ ஒரு பார்சல் இருக்க ஒரு லெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லெட்டர் உள்ளூர்ல வந்து கரெக்டாக ஒரு டப்பா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டப்பா நல்லா ஹைட்டா இருக்கும், ஆனா சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டியா இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுதான் டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. டிஸ்டன்ஸ் அரௌண்ட் இட்ஸ் மிடில், அந்த ஆர்டிகளோட மிடில் உடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து ஆட் பண்ணி இருக்கக்கூடாது. லென்த் தனியா மட்டும் 1.5 மீட்டர் தாண்டி இருக்கக்கூடாது. லென்த் பிளஸ் கிரிப் ரெண்டு சேர்ந்து 3 மீட்டர் தாண்டி போயிருக்க கூடாது. அப்படி போச்சுன்னு சொன்னா நான் ஸ்பீட் போஸ்ட் பார்சல் எடுக்க முடியாது, அதுக்குள்ளதான் இருக்கணும். ரொம்ப அதிகம் தான் இது. 1.5 மீட்டருங்கிறது ரொம்ப பெருசு, சரிங்களா. வெயிட் டஸ் நாட் எக்ஸிட் 35 kilograms இருக்கக்கூடாது. வேற ஐட்டம் இஸ் நாட் லெட்டரா இருக்குன்னா சல் பி டிக்ளேர்ட் அஸ் மெர்ச்சன்டைஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்பீட் போஸ்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் மேபி எஃப்எம் வெண்டர்ஸ் அப்ரூவ்ட் பை டிஜி, டைரக்டர் ஜெனரல் வந்து கொடுக்கணும், ஆர் லேட்டர் ஸ்டேஜ் பர்மிட்டட் பை டிஜி, அதுக்கப்புறம் பர்மிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா இருக்கலாம். எஃப்எம் மீன்ஸ் பேங்கிங் மிஷின்ல ட்ரீட் பண்ண ஆர்டிகல்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் நார்மலா நம்ம சாதாரணமா சொல்ற விஷயம் தான். ஸோ விஏஎஸ் அப்படிங்கிறது வேல்யூ ஆடட் சர்வீஸ் நிறைய வந்துருச்சு இப்போ. ஸோ ஈவன் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி வந்து ஏகப்பட்டது இதுல வந்துருச்சு. நீங்க வந்து ஆர்டிகல் புக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க டிடிஎஸா இருக்கிறீங்க இல்ல போஸ்ட்மேனா இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒண்ணும் பண்ணாவே நாளைக்கு போயிட்டு ஸ்பீட் போஸ்ட் புக் பண்ணும்போது பாருங்க, கீழே லெஃப்ட் சைட்ல நிறைய பாக்ஸஸ் இருக்கும், அதெல்லாம் டிக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருந்துருக்கலாம். ஓகே, நான் வேணா அடுத்த கிளாஸ்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன், நீங்களே பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இப்போ ஈவன் அந்த ஏபிடி 2.0 வந்து நம்மளுடைய ஓன் டெக்னாலஜி இல்லையா, அது நம்மளோட சொந்த டெக்னாலஜில இருக்குது, நம்மளுடைய சாஃப்ட்வேர். அது வந்து நாளைக்கே 24 இப்போ வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் சொன்னாங்க இல்லைங்களா, 24 hours டெலிவரி, 48 hours டெலிவரி, இமீடியட்டா அடுத்த நாள் ரெஃப்ரெட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அது ஏபிடி 2.0 இருந்துச்சு, ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்புறம் வந்து மெட்ரோ சிட்டிஸ்ல மட்டும் கொண்டு வந்ததுனால அது வந்து இப்போ வந்து எஃபெக்டிவ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. லாஸ்ட் வீக்ல இருந்து போன கிளாஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி வந்து எதா இருந்தாலும் டக்கு டக்குன்னு ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த ஸ்பீட் போஸ்ட் பார்சல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 24 hours டெலிவரி அப்படின்னு சொல்லி டிக் பண்ணி கொடுத்தோம்னா அடுத்த நாள் டெலிவரி ஆகும். அப்படி டெலிவரி ஆகலைன்னா அந்த போஸ்டேஜ் வந்து அவருக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும். கேரண்டி டெலிவரி பண்ண முடியலன்னா ரிட்டர்ன் கொடுக்கணும். இதுல கூட ஒரு பிரச்சனை வந்துருச்சு, மிஸ்ஸண்ட் வந்து போட முடியல 24 hours டாக்குமெண்ட், ஏன்னா அது சாஃப்ட்வேர் அந்த மாதிரிலாம் இதா இருக்கு, அதெல்லாம் டெலிவரி ஆயிருக்கும், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் வேற என்ன ஆப்ஷன், ஓடிபி பேஸ்ட் டெலிவரி. இப்போ நாம வந்து ஃபிளிப்கார்ட் அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஓடிபி சொன்னாதான் டெலிவரி வந்து கன்ஃபர்மேஷன் ஆகி நமக்கு வந்து மெசேஜ் வரும். நம்ம ஓடிபி சொல்லுவோம், சொல்லும் பிறகுதான் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவாரு. தட் மீன்ஸ் என்ன, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி. ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா என்ன பண்றது, நம்ம ஆர்டிகளை வாங்கிட்டு இல்லைங்க டேமேஜா இருக்குது, இல்லைங்க போனுக்கு மேல செங்கல் வந்துருக்குது, இல்லைங்க நான் வந்து ஆர்டர் போடுறது ஆனா இங்க வந்துருக்குது வேற, அந்த மாதிரி சொல்லப்படாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓடிபி பேஸ்ட் டெலிவரி, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கான்னா நம்ம கிட்ட இருக்கு. ஓடிபி பேஸ்ட் டெலிவரியும் இருக்குது. ஓடிபி நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து டெலிவரியே எஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கு. விண்டோ டோர் டெலிவரி கொடுக்கறதுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் ஒவ்வொரு கொண்டுட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ அதான் விஏஎஸ் அப்படின்னு சொல்றது. சிஓடி கேஷ் ஆன் டெலிவரியா வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி ஸ்பீட் போஸ்ட் பார்சல் ஏர்ல தான் நான் அனுப்புவோம். ஒரு வேலை ஏர்ல போறதோட நார்மல் ரூட் ஸ்பீடா இருக்கும், நார்மல் ரூட்ல அனுப்புவோங்கிறதும் ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட்லேயே பார்த்தோம். 35 kgs வெயிட், டேரிஃப் வந்து ஷெட்யூல் 1 டேபிள் 4ல போட்டுருக்கு. எல்லா டேரிஃபுமே வந்து ஷெட்யூல்ல தான் இருக்குது. 5 ஷெட்யூல் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 5 ஷெட்யூல்ஸ்ல நிறைய டேபிள்ஸ் இருக்கு. அந்த எல்லா டேபிள்ஸும் அதில் உட்கார வச்சுக்கிறாங்க அந்த டேரிஃபை. ஸோ நம்ம அதை வந்து அதில் தனியாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது டைரக்ட் போஸ்ட் 101. ஆக்சுவலி டைரக்ட் போஸ்ட் வந்து 101. ஸோ டைரக்ட் போஸ்ட்ங்கிறது என்ன உங்களுக்கே தெரியும் இல்லையா. டைரக்ட் போஸ்ட் நார்மலா ஒரு நோட்டீஸ் வந்து நம்ம கொடுக்குறது தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். நம்ம அன்அட்ரஸ்டு மெயில்ஸ் லைக் லெட்டர்ஸ், கார்ட்ஸ், கொஸ்டினரிஸ், பேம்ப்ளெட்ஸ், சாம்பிள்ஸ், ப்ரொமோஷனல் ஐட்டம்ஸ், கூப்பன்ஸ், போஸ்டர்ஸ், மெயிலர்ஸ் ஆர் எனி அதர் ஃபார்ம் ஆஃப் பிரிண்டட் கம்யூனிகேஷன் தட் இஸ் நாட் ப்ராஹிபிட்டட் பை த ஆக்ட் ஆர் தீஸ் ரெகுலேஷன்ஸ். கம்யூனிகேஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது, பிரைவேட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபெக்டட் கவுண்டர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லணும். லெட்டர் பாக்ஸ்ல போட்டுட்டுலாம் போயிடக்கூடாது. ஏன் டைரக்ட் போஸ்ட் நான் போடுறேன் லெட்டர் பாக்ஸ்ல போட்டுட்டு போயிடக்கூடாது. அதில் அட்ரஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது, சரிங்களா, சும்மா ஓப்பன் தான் அது. ஸோ டெலிவரி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா,
டெலிவரி இன்னும் அதர் டவுன்ஸா இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க வந்து ஈரோட்ல கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஈரோட்ல இருக்கிற பின்கோட இருக்குதுன்னா ஓகே, பட் வேற பின்கோடா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா பின்கோட் வைஸ் பண்டில் தான் கொடுக்கணுன்றது ஒரு பாயிண்ட். மினிமம் குவான்டிட்டி வந்து 1000, டைம் டு டைம் சேஞ்சஸ் ஆகும். இது வந்து பேசிக் ரூல்ல நம்ம கொடுக்கவே இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுத்துருக்காங்க. சரி, அதான் எப்போ வேணாலும் சேஞ்சஸ் ஆகலாம். சுட் நாட் எக்ஸிட் A3, A3 சைஸ் A3, அது கீழே என்ன சைஸ் ஆனா இருக்கலாம். அது டார்கெட்டட் டெலிவரியா இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு பாயிண்ட். என்ன டார்கெட்டட் டெலிவரி அப்படின்னா செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, மிடில் கிளாஸ் பீப்புள் பார்த்து நீங்க கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரியான மக்கள் நம்ம இப்போ நகைக்கடை விளம்பரத்துக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, டைரக்ட் போஸ்ட்ல கொடுக்குறாங்கன்னு சொன்னா நம்ம போயிட்டு புவர் வில்லேஜ், புவரா இருக்கிறவங்க, ஸோ இந்த வந்து டைரக்ட் போஸ்ட்ல வந்து நம்ம சொல்றோம் இதெல்லாம் மினிமம் குவான்டிட்டி 1000, A3 சைஸ்ல டார்கெட் கஸ்டமர் சொல்லணும். ஸோ டார்கெட் கஸ்டமர் செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது. அது மாதிரி தான் கொடுக்கணும் அப்படிலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நாம கொடுக்கணும். இவங்க ரேட் அந்த டேபிள் 1 ஷெட்யூல் 2ல வந்து இருக்குது. ஸோ இது இப்படி இதோடைய டைரக்ட் போஸ்ட் ரேட் வந்து எங்க இருக்குது அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறது வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த டைரக்ட் போஸ்ட் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கம்பெனிக்காரங்க இருக்கிறாங்க, ஒரு ஷாப் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து அனெக்சர் A அப்படிங்கிறது வந்து பார்ட் 1ல ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், டூப்ளிகேட்டா கொடுக்கணும். அனெக்சர் A அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு இது அனெக்சர் A வந்து டைரக்ட் போஸ்ட் அப்படி அனெக்சர் A, அனெக்சர் B, அனெக்சர் C அப்படின்னு சொல்லி போகும். ஓகே, அந்த அனெக்சர் A ஃபார்மேட் டைரக்ட் போஸ்ட்டுக்கான ஃபார்ம் எழுதி அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தது கால்குலேஷனா நம்ம போட்டு கொடுப்போம். இந்த மாதிரி கால்குலேஷன் சொல்லி பார்ட் 2ல வந்து ஸ்டாஃப் வந்து போட்டு கொடுப்பாங்க, இவ்வளவு காசு ஆகுங்க, நீங்க என்ன பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அக்னாலஜ் அனெக்சர் A ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அவங்கள்ட்ட வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து அதில் இருக்கும், அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் ஆட் ஆகும். அப்புறம் டாக்ஸஸ், அப்பப்போ போகிற டாக்ஸஸ் எல்லாமே அதில் ஆட் ஆகும். ஸோ எப்படி கொடுப்பாங்க, பணம் கொடுக்கறத வந்து எல்லா மெத்தடுமே நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஈவன் நெஃப்ட்ல கூட நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். நெஃப்ட் எப்படி அக்செப்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெக்னிக்கலி வந்து அந்த கஸ்டமர் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸோடைய இப்போ எஸ்ஓவா இருக்குதுன்னு சொன்னா எல்லா எஸ்ஓ போஸ்ட் மாஸ்டர்ஸ்க்கு வந்து அக்கௌண்ட் இருக்காது, ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டருக்கு தான் அக்கௌண்ட் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டருக்குன்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேட் பேங்க்ல அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து நெஃப்ட் பண்ணிடுவாங்க, நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணிட்டு நாம பேமெண்ட் காட்டிட்டு ரெசிப்ட் காட்டிட்டு அந்த பேமெண்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு அக்கௌண்ட்டை கோடு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். நெஃப்ட்ல வந்து கிரெடிட் கொடுக்குறாருன்னு சொல்லி போட்டு அந்த நெஃப்ட்ல வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஐடி அந்த பர்டிகுலர்ஸ் வந்து ரிமார்க்ல அடிச்சு நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்ல வந்து அவங்க செக் பண்ணி ரெண்டையும் லிங்க் பண்ணிக்குவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நெஃப்ட் டைரக்டா எயிட்ல போய் ட்ரான்ஸ்ஃபர், அக்கௌண்ட்ல போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ கேஷா கொடுக்கலாமா, செக்கை கொடுக்கலாமா, டிடிஏ கொடுக்கலாமா, வேற ஏதாவது ஆன்லைன் மெத்தட்ஸ் இருக்கா, ஸோ அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ வாரா எனி அதர் ஆன்லைன் மெத்தட்ஸ் வந்து நமக்கு இப்போ எப்படி இதை பேஸ் பண்ணா கவுண்டர்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா ஜிபே பண்ணலாம் இல்லைங்களா, கியூஆர் பேமெண்ட் அந்த பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டெலிவரி ரிப்போர்ட் இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. டெலிவரி ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க டெலிவரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க காலையில் உங்களுக்கு லெட்டர் கொடுத்து ஈவினிங் கொடுத்துருவாங்க, டெலிவரி ஆயிடுச்சுன்னு கொடுத்துருவாங்க. டெலிவரி பண்ணணும், நம்ம வந்து அந்த டே சேம் டே டெலிவரி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஆர்டிகல் டெலிவரி ஆயிடுச்சுங்கிறத ஃபைனல் ரிப்போர்ட் வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இதான் டைரக்ட் போஸ்ட். ஸோ டைரக்ட் போஸ்ட்ல என்ன ரொம்ப சிம்பிள் தான். அன்அட்ரஸ்டு மெயில் கவுண்டர்ல கொடுக்கணும், லெட்டர் பாக்ஸ்ல போடக்கூடாது, பின்கோட் வைஸா பிரிச்சு கொடுக்கணும், மினிமம் குவான்டிட்டி 1000, சைஸ் மேல இருக்கக்கூடாது, டார்கெட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, இதுதான் மேட்ரு. சார்ஜஸ் நம்ம டேபிள்ல பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து மீடியா போஸ்ட். மீடியா போஸ்ட் அப்படிங்கிறது வந்து மற்ற எல்லா இடத்துலையுமே போஸ்ட் அப்படிங்கிறது லெட்டர் சம்மந்தப்பட்டது, மெயில் சம்மந்தப்பட்டதா இருக்கும். ஸோ மீடியா போஸ்ட் இஸ் நாட் அ மெயில் லெட்டர்லாம் கிடையாது. ஸோ என்னது, அது ஒரு அட்வர்டைசிங் மெக்கானிசம். எல்லாருமே யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவல், கவர்மெண்ட் செக்டரு, பப்ளிக் செக்டரு, இல்லை வந்து பிரைவேட் செக்டரு, கம்பெனிஸ், யாரு வேணாலும் சினிமாவுக்காக படம் ஏதாவது எடுக்கிறாங்க, அந்த படத்தை பத்தி பண்ணணும் அப்படின்னா யாரு வேணாலும் அந்த அட்வர்டைசிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணலாம். நம்ம சொல்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்து வரணும். அதுக்கு அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லலாம், வாங்கி நம்ம போடுவோம் அப்படின்லாம் இல்லை. ஸோ நம்ம சொல்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வர யாரா இருந்தாலுமே அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். இது ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் பண்ணணும் அப்படின்னா இது இல்லை. ஸோ இதுல ரெண்டு வகையா இருக்குது. ஒன்று வந்து நம்ம போஸ்டல் ப்ரெமிசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறது, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற இடத்த, உள்ள இருக்கிற இடம், வெளியே இருக்கிற இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இன்னொன்று வந்து ஸ்டேஷனரி, போஸ்டல் ஸ்டேஷனரிஸ்ல ஆட் வந்து கொடுக்கறது. ஸோ போஸ்டல் ஸ்டேஷனரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்ட்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. போஸ்ட் கார்ட்ஸ்ல 1 லைன்ல கீழே இருக்கும், என்வலாப்ஸ்ல, ஐஎல்சி இன்லேண்ட் லெட்டர் கார்ட்ஸ்ல, எம்பிசிஎம் ரெசிப்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். முன்ன இருந்துச்சு, இப்ப இந்த ஏபிடில வந்து இல்ல. அவங்க வந்து ஸ்லோகனா சொல்றாங்க, ஸ்லோகனா பிரிண்ட் போடும்போதே
வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் எஸ்பி பாஸ்புக்ஸ், பாஸ்புக் பின்னாடி லாஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆட் ஆகும். அப்புறம் லெட்டர் பாக்ஸஸ், ஸோ அதுல நம்ம ஏதாவது ஆட் கொடுக்கலாம். எம்எம்எஸ் வேனு, டிஸ்பிளே ஆஃப் போஸ்டர்ஸ், ஆஃபீஸ்ல இருக்கிற இடத்துல வந்து போஸ்டர்ஸ், பேனர்ஸ், ஃபிளக்ஸஸ், ஹோர்டிங்ஸ் ஏதாவது ஸ்டாண்டி வைக்கலாம், இன்சைட் ஆர் அவுட் சைடு எங்க வேணாலும் வச்சுக்கலாம், அந்த இடத்த யூஸ் பண்றது. அப்புறம் டிஜிட்டல் அட்வர்டைசிங் வந்து பண்றோம். ஸோ எல்இடி டிவி டிஸ்பிளே, இப்போதைக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்றோம். தேர்ட் பார்ட்டி கஸ்டமர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் சார்ஜஸ்லாம் யார் முடிவு பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்தந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், போஸ்ட் மாஸ்டர், மேலே டிஓ, ஸோ இதில் டிஸ்கஷன் பண்ணி இதுக்கு இவ்வளோ இவ்வளோ மினிட்ஸ் இவ்வளோ ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் அப்படின்லாம் எதுவும் நம்ம கொடுக்கல. ஸோ அது வந்து அப்பப்போ டைம்ல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்மல் ப்ரொபோசல் ரெக்வஸ்ட் would be given. ஸோ ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கணும். யாரு, எனக்கு வந்து விளம்பரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கஸ்டமர், ஒரு ஃபார்மலா ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும், எனக்கு இந்த மாதிரி வேணுங்க நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதுல என்னென்னலாம் மென்ஷன் பண்ணிருக்கணும், டூரேஷன், ஸோ ஒரு டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கிறதுனால டூரேஷன் எவ்வளவு நேரம் வேணும், இல்ல வந்து ஹோர்டிங்ஸ் வைக்கிறேன் நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல எத்தனை காலத்துக்கு வேணும், 2 மாசத்துக்கா, 3 மாசத்துக்கு, 4 மாசத்துக்கா, இல்ல வேன்ல அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்ப எத்தனை நாளைக்கு வேணும் அப்படிங்கிற அந்த டூரேஷன் வந்து கொடுக்கணும். ஸ்பேஸ் எவ்வளவு வந்து வேணும், எவ்வளவு சைஸ் வேணும், மீடியம் என்ன மீடியம் வேணும், தமிழா இங்கிலீஷா இந்தியா, லொகேஷன் எந்த ஏரியால வேணும், எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இந்த டீடைல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து அவர் அந்த ப்ரொபோசல் ரெக்வஸ்ட்ல வந்து கொடுத்துருக்கணும். கேட்கணும் அவர் வந்து இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் வாங்கிட்டோம், எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபார்மல் அக்ரிமெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபார்மல் அக்ரிமெண்ட் பிளேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அது வந்து எஃபெக்ட் ஆயிடும், அந்த மீடியா போஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆயிடும். ஸோ என்ன குவான்டிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு போஸ்ட் கார்டுல எனக்கு லெட்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, 5 லட்சம் போஸ்ட் கார்ட்ஸ் அது மினிமம் குவான்டிட்டி வந்து கொடுக்கணும். சும்மா ஒரு 10 போஸ்ட் கார்டு, நாங்கள் மல்லிகடை ஆரம்பிக்கிறேன், ஒரு 1000 போஸ்ட் கார்டு நமக்கு எனக்கு ரெண்டு போட்டுருங்க, இந்த மாதிரி மல்லிகடை இருக்குது, ராமசாமி மல்லிகடை, அந்த மாதிரி எல்லாம் அப்படிலாம் இல்லைன்னா என்ன வேணா இருக்கலாம். பட் 5 லட்சம் கார்ட்ஸுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கணும். என்வலாப்ஸா இருக்குன்னு சொன்னா 10 lakhs வந்து கொடுக்கணும். ஐஎல்சியா இருந்தாலும் 10 lakhs கொடுக்கணும். இது கொஸ்டின்ஸா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மீடியா போஸ்ட்ல வந்து மினிமம் குவான்டிட்டி வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம். போஸ்ட் கார்டு, என்வலாப்ஸ், ஐஎல்சி, நீங்க அதை அளவு பாருங்க. போஸ்ட் கார்டு அப்படின்னு சொன்னா நமக்கு காசு கம்மி தான், பட் 5 லட்சம் கார்டு திக்கா இருக்கிறதுனால அப்படி வச்சுக்கிறாங்கலாம் இருக்கலாம். என்வலாப்ஸுக்கும் ஐஎல்சிக்கும் பாருங்க 10 lakhs 10 lakhs, ரெண்டும் ஒரு க்ளோஸ்டு மெத்தட் இல்லைங்களா, அதனால 10 lakhs 10 lakhs சொல்லுறாங்க. பிஓஎஸ்டி பாஸ்புக் வந்து அட்வர்டைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதனால 1 lakh. போஸ்டர், பேனர், பிளக்ஸ் போர்ட்ஸ் வைக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் 10,000 கொடுக்கணும், 10,000 இது கொடுக்கணும், போஸ்டர் வந்து கொடுக்கணும். லெட்டர் பாக்ஸ் அதில் பண்றாங்கன்னு சொன்னா 100, நீங்க இன்னும் ஏரியா எந்த ஏரியாவில் வேணாலும் சேர்த்து ஒரு 100 லெட்டர் பாக்ஸ்க்காவது நீங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து கொடுக்கணும். எம்பிசி ரெசிப்ட்ஸ் இருக்குன்னா 50 லட்சத்துக்கு கொடுக்கணும், 50 லட்சம் எம்பிசி ரெசிப்ட்ஸ் கொடுத்தாதான் நாங்கள் அது போடுவோம். இதுக்கெல்லாம் எவ்வளவு சார் காசு அப்படிங்கறத இட் வில் பி இந்த ஷெட்யூல்ல வந்து இருக்கு, நம்ம அதை பார்க்கலாம், ஒன்னா பண்ணுவோம். அதே மாதிரி ஹோர்டிங்ஸ்க்கு எம்எம்எஸ்க்குலாம் வந்து பெருசா ஒன்றும் கிடையாது, அது நம்ம வந்து ரெக்வயர்டில் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா எதுவும் கிடையாது, அது வந்து லேட்டரா இருக்கும். அதாவது அந்தந்த டைம்ல ஒரு 10 ஹோர்டிங்ஸா இருக்கா, சரி பரவாயில்ல வச்சுக்கோங்க, இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பேஸ் வந்து எவ்வளவு இருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கார்டு 9 into 6.5 centimeter, ஹாஃப் ஆஃப் த அட்ரஸ் ஃபீல்டு, அந்த அளவுக்கு இருக்கணும் போஸ்ட் கார்டுல. ஸோ மெது போஸ்ட் கார்டு லெஃப்ட் சைடில் அப்படி வந்துருது இல்லைங்களா, அந்த மாதிரி போஸ்ட் கார்டுல இந்த மாதிரி சின்ன ஒன்லைன்ல வந்துருக்கும். ஸோ என்வலாப்ல வந்து 9 into 2.5 centimeter, லென்த் 9 centimeter, ஹைட் வந்து 2.5 centimeter, குட்டியா இருக்கும். பிகின் த என்வலாப்புக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து போடலாம், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது போஸ்ட் கார்டு, மேதூர் போஸ்ட் கார்டு தான் சொல்றாங்க, ஆஃப் ஆஃப் த அட்ரஸ் ஃபீல்ட் அப்படிங்கிறது. ஸோ பேக் சைட்ல பின்னாடி லெஃப்ட் சைட்ல அப்படியே தூக்கிடுவாங்க. ஸோ அதுதான் அது. ஐஎல்சி இன்லைன் லெட்டர் கோடில் வந்து அது 9 into 2.5. என்வலாப்பும் ஐஎல்சி பாருங்க சேம் தான், இங்க சைஸும் சேம் தான், குவான்டிட்டியும் சேம் தான், 10 lakhs 10 lakhs. என்வலாப் பின்னாடி ஐஎல்சிலையும் அதே மாதிரி அந்த பின்னாடி சென்டர் அட்ரஸ் எழுதுறோம் இல்லைங்களா, அது கீழே இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்க பாருங்க 9 into 2.5 centimeter. ஸோ கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாரு, நான் இந்த வந்து அக்ரிமெண்ட் ஓகே சொல்றேன், இந்த நீங்க ஆர்டர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இஷ்யூ பண்ணுவாரு. ஸோ எனி ரீசன் டிஓபி வந்து ரெசீவ் பண்ணலாம், கட்டைல் பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம். இது நீங்க காசு கட்டிட்டீங்கிறதுக்காக காலத்துக்கு அந்த நம்பர் நாங்கள் வச்சிருப்போம் அப்படின்னா கிடையாது, அதை நாங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், கட்டைல் பண்ணலாம், சஸ்பெண்ட் கூட பண்ணலாம். ஸோ திடீர்னு வந்து கவர்மெண்டோட இதுக்கு வந்து எகென்ஸ்டா இருக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட், கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி வருது, மாறுது, இல்லை வேற ஏதாவது லா அண்ட் ஆர்டருக்கு இஷ்யூ வருது அப்படின்ற மாதிரியோ, இல்லை நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு இஷ்யூவா வர மாதிரி இருக்குதோ அப்படின்னா
பண்ணலாம். இது எல்லாமே இந்த மீடியா போஸ்ட்ல சில பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. என்னன்னு சொன்னா மக்களுக்கு வந்து மக்களுடைய நன்மதிப்பு விரோதத்தை ஏற்படுத்துற மாதிரியா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். கவர்மெண்டோடைய நார்ம்ஸ் அவங்களுக்கு எகென்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ராடக்டா இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். நம்மள எல்ஐசிக்காரன்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்ஐசி வாங்கி ப்ரொமோட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம சேல் பண்ற அந்த ப்ராடக்ட்டுக்கு காம்படிட்டரா இருக்கிறவங்களுடைய ப்ராடக்டை நம்ம எங்க பண்ணக்கூடாது. சரிங்களா? பேமெண்ட் வந்து அதே எல்லாம் மூலம் பண்ணலாம். கிரெடிட்லாம் அலோட் கிடையாது. எங்கேயுமே கிரெடிட் அலோட் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கிறாங்க. இப்போ பெரிய ஆர்டரா இருக்கிறது நான் அப்புறமா பேஜ் பண்ண தரேன் அப்படிலாம் இல்லை. நோ கிரெடிட் அலௌடு. ஸோ நீங்க ஏதாவது இந்த ஸ்டேஷனரி எல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இது எங்க பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஸ்டினா கேட்கலாம். ஸோ போஸ்டல் ஸ்டேஷனரி எங்க பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா அது செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ், எஸ்பிபி, செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ் அண்ட் ஹைதராபாத். இந்த மீடியா போஸ்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து அந்த ஸ்டேஷனரிஸ் எல்லாமே இங்கதான் வந்து அது பிரிண்ட் பண்றாங்க. ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நோ ரீஃபண்ட் ப்ரொவைடட். சார் நாங்கள் கம்பெனி க்ளோஸ் பண்றோம், நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போது நிறுத்திக்கோங்க, எனக்கு பணத்தை மீதி பணத்தை கொடுத்து அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம திருப்பி ரிட்டர்ன் வாங்க முடியாது. நோ ரீஃபண்ட் இஸ் ப்ரொவைடட் அப்படிங்கிறத பாயிண்ட். அப்புறம் இதுல வந்து இன்னொன்று இருக்கு, ஏஜென்சி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது மீடியா போஸ்ட்ல வந்து இருக்கு. ஸோ என்னன்னு சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எதை சொல்றாங்கன்னா, இப்போ நார்மலா ரிஜிஸ்டர் ஏஜென்சிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஏஜென்சிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அது இல்லாம நான் தனியா போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜென்சியா நான் வரேன்னு சொல்லியும் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா என் ரிஜிஸ்டர் சிபிஎன்ஜி ஒரு பிஎன்ஜி கன்சர்ன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு சொன்னா அக்ரிடேட் ஏஜென்சியா இருக்கிறாங்க சொன்னா 15% கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் அக்ரிடேட்டா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா 10%. அந்த ஏஜென்சில ரிஜிஸ்டர் ஏஜென்சி, நான் ரிஜிஸ்டர் ஏஜென்சி நம்ம கிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. பட் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கான ஒரு ஏஜென்சியா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க, காமனா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வந்து 15%. அப்படி இல்லாம நம்ம கிட்ட வந்து ஏஜென்சியா பண்றாங்கன்னு சொன்னா 10% தான் உங்களுக்கு. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 5%. எனி இண்டிவிஜுவல்ஸ் ஒரு ஆர்டர் 1 lakh பிடிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 5000 ரூபாய் கமிஷன் அவங்க மீடியா பிளான் வேல்யூ 5% உங்களுக்கு கமிஷனா கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த கமிஷன் ஸ்ட்ரக்சர் 15, 10, 5. ஓகேங்களா? இதுக்கே மீடியா போஸ்ட். மீடியா போஸ்ட் எல்லாமே பல்க் ஆர்டர் இல்லைங்க, பெரிய பெரிய ஆர்டர். ஸோ அந்த ஆர்டர் சார் நான் போஸ்டல் ஸ்டாஃப் தான் சார், நமக்கு கிடைக்குமானா கிடைக்கும் தான், இண்டிவிஜுவல்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கும் சரிதான் சொல்லுங்க. நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இல்லை அப்படின்னு எங்கேயும் சொல்லல. ஸோ ஆர்டர் பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம 5% கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு வந்து ஒரு டைம் பார்க்கலாம். ஸோ மீடியா போஸ்ட் அப்படிங்கிறது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மெக்கானிசம். அது வந்து போஸ்ட் கார்டு, என்வலப், ஐஎல்சி, என்ஜிசி ரிசிப்ட்ஸ், பாஸ்புக்ஸ்ல நமக்கு 2 போடுவோம். லெட்டர் பாக்ஸ், எம்எஸ் ஃபேன்ஸ், போஸ்டர்ஸ், பேனர்ஸ், ஹோர்டிங்ஸ், அப்புறம் எல்இடி டிவி, இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்ஸ், ப்ரொபோசல் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். இதெல்லாம் காமனா இருக்கிற ஒரு விஷயம் தான். நீங்க நார்மலா யோசிச்சு பார்த்தாவே என்ன நடக்கும்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு அப்படி இருக்க கொஸ்டின்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இங்க இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு மினிமம் குவான்டிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுல கொஸ்டின்ஸ் வரலாம். அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பேஸ் அவைலபிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ ஏஜென்சியா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா ரிஜிஸ்டர்ட் ஏஜென்சியா இருக்கிறாங்க, அக்ரேட்டட் ஏஜென்சி 15%, நான் அக்ரேட்டட் 10%, இண்டிவிஜுவல் 5% அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் கமிஷன். ஓகே. ஸோ அடுத்து வந்து 103 வந்து இ போஸ்ட். இ போஸ்ட் அப்படின்னா என்ன? டெலிகிராம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ட்ரெடிஷனலா இருந்த ஒரு மெயில் கம்யூனிகேஷன் மெத்தடா இருந்துச்சு. அதை தாண்டி எவ்வளவோ வந்துருச்சு நமக்கு. பட் அதோடைய மாற்று அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஒரு ஃபாஸ்டா ஒரு கம்யூனிகேஷன் நடக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அடுத்த செகண்டே ஒரு விஷயம் 10 விஷயமா கூட ஃபார்வேர்ட் ஆகும். அமெரிக்காவில் ஈரான் நடக்கிற விஷயம் அடுத்த செகண்டே நம்மளோட வரலாறுலாம் பயங்கரமான டெக்னாலஜிஸ் நம்ம வந்துட்டோம். பட் இருந்தாலும் ஒரு ஃபார்மலா ஒருத்தருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இ போஸ்ட் அப்படிங்கிறது நம்ம நிறைய பண்றாங்க. சரிங்களா? அது வந்து டைப்டா இருக்கலாம், ஹேண்ட் ரிட்டனாவும் இருக்கலாம், சாஃப்ட் காப்பீஸாவும் இருக்கலாம், பிக்சர்ஸாவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஒரு நபர் நிறைய பேருக்கு ஒரே மெசேஜ ஒரு நபர் நிறைய பேருக்கு அனுப்பலாம், அல்லது நிறைய பேர் சேர்ந்து ஒரு நபருக்கு அனுப்பலாம். ஒரு பர்த்டே வருது, ஒரு பொலிட்டிக்கல் லீடருடைய பர்த்டே வருது, ஒரு ஆக்டருடைய பர்த்டே வருது, அவங்களுக்கு நிறைய பேர் சேர்ந்து ஒரே சேம் மெசேஜ், சேம் கவிதையை எல்லாரும் போட்டு என்ன பண்றாங்க, அடிச்சு நகர்த்துறாங்க. அப்படி அனுப்புறாங்கன்னு சொன்னா அது மெனி டு ஒன்னாவும் அனுப்பலாம், 1 to many அனுப்பலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இ போஸ்ட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு சொன்னா
ப்ரிபேர்ட் அதுல வந்து அந்த அப்படி இபோஸ்ட் அனுப்புனா யாரு அனுப்பலாம் அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? யார் அனுப்பலாம்? ப்ரிபேர்ட் யூசர்ஸ் வந்து அனுப்பலாம். முன்கூட்டியே பணத்தை வந்து அக்கௌண்ட்ல கட்டிட்டு அதுல இருந்து டெபிட் பண்ணி அவர் வந்து இபோஸ்ட் அனுப்பலாமானா அனுப்பலாம். இல்லைன்னா கார்பரேட் யூசரா இருக்கிறேன் நானு, ஸோ கார்பரேட் யூசரா நான் வந்து அனுப்புறேன்னு சொன்னாலும் அவங்க அனுப்பலாம். ஓகே, ப்ரிபேர்ட் யூசரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா இபோஸ்ட் -indiapost.gov.in இதுதான் வந்து சைட்டு. இந்தியா போஸ்ட் அதாவது இபோஸ்டோட சைட் வந்து இதுதான். ஓகேங்களா? இந்த சைட்ல வந்து போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரீசர்ச் பண்ணணும். யாரு வந்து விரும்புறாங்களோ ரீசர்ச் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா யூனிக் கஸ்டமர் ஐடி வித் இபோஸ்ட் வேலட். யூனிக் கஸ்டமர் ஐடி அவருக்கு ஒன்று கிடைச்சிடும். ஏன்னா அவருக்குன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு இல்லைங்களா? அப்போ அவருக்கு ஒரு ஐடி ஒன்று கொடுப்பாங்க. அவருக்கு வந்து ஒரு இபோஸ்ட் வேலட் வந்து கிடைக்கும். அந்த வேலட்ல வந்து அவர் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஆன்லைன் மோட்ஸ்ல இப்போ ஒரு 1000 ரூபாய் போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் போட்டு வச்சுக்கலாம். இல்ல ஆஃப்லைன் மோட்ல போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு கூட அவர் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த ஐடி கொடுத்து. அவருக்கு வந்து கிரெடென்ஷியல் வந்து கொடுத்துருப்பாங்க, லாகின் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, மெயிலில் வந்து போகும். ஸோ அதில் லாகின் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ கார்பரேட் யூசராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸு, அப்புறம் வந்து எஸ்எம்இஸ், ஸ்மால் எஸ்எம்இ, ஓகே, ஸோ அது பிரைவேட் கம்பெனிஸு, எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸு, ஸோ இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னால் கார்பரேட் யூசராக நம்மளை அவங்க வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், அனெக்சர் பி வந்து கொடுக்கணும், சர்க்கிள் ஆஃபீஸ் அல்லது ரீஜனல் ஆஃபீஸ்க்கு வந்து கொடுக்கணும். செக்யூரிட்டி டெபாசிட் வந்து 3 மாசத்துக்கு பணத்தை கட்டணும். ஒரு மாசம் 10,000 பிசினஸ் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க வந்து 3 மாசத்துக்கு 30,000 ரூபாய் வந்து பேங்க் கேரண்டியா வந்து கொடுக்கணும். 3 months பிசினஸ் அதை எப்படி சார் சொல்லுவோம், அக்ரிமெண்ட்லேயே போட்டுருவாங்க, மாசம் எவ்வளவு பிசினஸ் நான் பண்ணுவேன், ஒரு 10,000 பிசினஸ் பண்ணுவேன், 20,000 பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுக்கு 3 months வந்து கொடுக்கணும், பேங்க் கேரண்டி வந்து கொடுக்கணும். ஸோ கவர்மெண்ட், பிஎஸ்யூஸ், பேங்க் கேரண்டி, வைவுட் ஆஃப் இந்த கவர்மெண்டா இருக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கிறாங்க, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா இவங்ககிட்டயும் போய் பேங்க் கேரண்டி வந்து வாங்கலாமா? நம்மளும் ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்களும் ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு போய் பேங்க் கேரண்டி வாங்கலாமான்னு சொன்னா தேவையில்லை. எப்போ தேவையில்லைன்னா இஃப் அண்டர்டேக்கிங் சப்மிட்டட் இன் அனெக்சர் சி, அனெக்சர் சில வேற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அப்போ அவங்க பணம் வாங்க முடியும்னா நான் வேற என்ன மெத்தட்ல பணம் வாங்கலாம் அப்படிங்கிறதா அது மென்ஷன் ஆகிருக்கும். அந்த அனெக்சர் சில வந்து அவங்க சைன் பண்ணி அந்த அண்டர்டேக்கிங் வந்து பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து வைவுட் ஆஃப் அந்த பேங்க் கேரண்டி வந்து அவங்களுக்கு கிடையாது, தேவையில்லை. அப்படி யாருக்கு கவர்மெண்ட், அது போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்குலாம் ஓகே, அவங்களுக்கு வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்ரிமெண்ட் போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு காமனாக இருக்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். அவங்களுக்கு வந்து யூனிக் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுக்குவாங்க. ஸோ அவங்க வந்து 99 மெசேஜ் டெம்ப்ளேட்ஸ் வந்து லோகோவோ இமேஜஸோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்படி இந்த டெம்ப்ளேட்ஸ் தான் எப்படி சொல்றோம்னு சொன்னா ப்ளீஸ் கலெக்ட் அமௌண்ட், ப்ளீஸ் பே த அமௌண்ட் இன் பேங்க், ப்ளீஸ் பே த அமௌண்ட் இன் திஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் இருக்குன்னு சொன்னா அதை அவங்க டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லோகோவோ அல்லது இமேஜாவோ இருக்குதுன்னா அதை அவங்க லோகோ யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. அதே மாதிரி 9,999 மெசேஜஸ் வந்து ரெசிபியன்ஸுக்கு வந்து அனுப்பிவிடலாம் ஒரே டைம்ல. ஒரு சிங்கிள் கிளிக்ல சேம் மெசேஜா இருக்குதுன்னு சொன்னா ஒரு சிசி ஃபைல் அந்த மெசேஜ் நான் போட்டுவிட்டு இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் அட்ரஸ், இவங்க தான் அட்ரஸ் சொல்லி கொடுத்து இந்த பின்கோட் எல்லாம் கரெக்டா இது எப்படி போகுது, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் பின்கோடு வந்து கொடுத்துருந்தா மட்டும் தான் போகும். ஸோ இங்க ஈரோட்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா சென்னை 601 அப்படின்னு நான் போடுறேன்னு சொல்லி சொன்னா அந்த ஜிபி சென்னை ஜிபிஓக்கு போய் சேருவாங்க. அங்க எடுத்துட்டு தான் அவங்க அட்ரஸே பார்ப்பாங்க, என்ன அட்ரஸ் இருக்குது எனக்கு, எந்த ஏரியா, என்ன தெரு அப்படின்னு. பின்கோடு மாத்தி போட்டுட்டோம், எல்லா அட்ரஸ் தான் கரெக்டாக எழுதிட்டு பின்கோடு மாத்தி போட்டோம்னா அந்த மாத்தி போட்ட பின்கோடு தான் போய் சேரும். ஏன்னா இங்க யாருமே இங்க வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, சிஸ்டம் வந்து பின்கோடு வைஸா ஸ்டார்ட் பண்ணி அதோடைய சாஃப்ட் காப்பி தான் அங்க போகும். ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இவங்களுக்கு வந்து எப்படி சார் பில் எப்படிங்க சார், இவங்களுக்கு அவங்க வந்து ப்ரீபெய்ட் கஸ்டமர் நம்ம சொல்லிட்டோம். அவங்க வந்து அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டியே பணத்தை கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து கார்பரேட் கஸ்டமர் வந்து போஸ்ட் பெய்ட் தான், அவங்க பில்லு தான் அனுப்புவோம் உங்களுக்கு, மந்த்லி பில்லு. மந்த்லி பில்லு வந்து ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியில வந்து எண்ட் ஆஃப் த மந்த், அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த், அந்த மாச கடைசியிலையோ அல்லது அந்த மாசம் ஸ்டார்டிங்லயோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பில்லை வந்து அனுப்பிச்சிடுவோம். ஸோ அவங்க அந்த பில்லை வாங்குறாங்க, வாங்கிட்டு எப்போக்குள்ள பேமெண்ட் பண்ணணும், அடுத்த பிசினஸ் மந்த், அதாவது ஃபர்ஸ்ட் வீக்ல கொடுக்குறோங்கிறதுக்காக மறுபடியும் அதுக்கடுத்த மாசம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த மாசம் என்ன மாசம், மார்ச் மாசங்களா, மார்ச் மாசம் பில் வந்து 31ஆம் தேதிக்குள்ள கொடுத்துருவோம். ஒருவேளை தள்ளி போயிடுச்சுன்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல கொடுத்துருவோம், ஏப்ரல் 7க்குள்ள கொடுத்துருவோம்.
அப்புறம் ஏப்ரல் 7க்குள்ள கொடுக்கறதுக்கு அடுத்து மே 30க்குள்ள கட்டணும் அர்த்தம் இல்லை. எந்த மாசம் பில்ல கொடுக்குறோம்? மார்ச் மாசம் பில்ல கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்ப ஏப்ரல் 30க்குள்ள ஒரு பணத்தை கட்டிக்கணும். அதான் சொல்ல வராங்க. இந்த பேமெண்ட் மந்த்லி பில் பேமெண்ட் ஆன் ஆர் பிஃபோர் த லாஸ்ட் பிசினஸ் டே ஆஃப் த ஃபாலோவிங் மந்த். அடுத்த மாசத்துல கடைசி நாளுக்குள்ள அந்த பேமெண்ட் கொடுக்கணும். ஒருவேளை கட்டல சார் என்ன பண்ணுவாங்க? 1 மந்த்ல கட்டலன்னு சொன்னா 12% பெர் ஆனம். அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ல 12% வருஷத்துக்கு 12% வட்டி கணக்கு பண்ணிட்டு வாங்கிடுவாங்க. 100 ரூபா எது கம்மியோ அது. கால்குலேட் பண்ணா 50 ரூபா தான் சார் வருது அப்படின்னாலும் இல்ல 100 ரூபாயா வாங்கிக்கோங்க சார், 100 ரூபாயா வாங்கிக்கோங்க. கால்குலேட் பண்ணா 200 ரூபா வருதுன்னா அந்த 200 ரூபாய் வாங்கிக்கோங்க. ஸோ விச் எவர் இஸ் ஹையர், எது அதிகமா இருக்கோ அதை வாங்க சார். அப்பயுமே அவர் கட்டல, அவர் ஃபைனும் போட்டீங்க, அப்பயும் கட்டல அவரு, என்ன ஆகும்? 2 மாசம் கன்சிகூட்டிவா 2 மாசத்துக்கு அவர் பணத்தை கட்டலைன்னு சொல்லி சொன்னா it will be recovered from the bank guarantee. பேங்க் கேரண்டி 3 மாசத்துக்கு அவர் கொடுத்துதாரா இல்லையா? 2 மாசத்துக்கு கன்சிகூட்டிவா கட்டலைன்னா கரண்ட் மந்த் சேர்த்து ஒரு பேமெண்ட் கொடுத்துருப்போம். மீன்ஸ் ஆர்டர்ஸ் எடுத்து போயிருக்கோம். போன மாசமே 2 மாசம் கட்டல, இப்போ அதாவது ஜனவரி பிப்ரவரி கட்டல, மார்ச் மாசம் பில்லு வரும் இல்லைங்களா? அப்போ 3 மாசம் பில் ஆச்சா? அந்த 3 மாசம் அமௌண்ட் வந்து பேங்க் கேரண்டில இருந்து அந்த அமௌண்ட் எடுத்துக்குவோம். ஸோ அதுதான் இந்த பேங்க் கேரண்டி அப்படின்னு 3 மந்த்ஸ்க்கு வாங்க காரணம். ஓகே சார், நீங்க கவர்மெண்ட் செக்டரே தப்பு பண்ணிட்டாங்க சார், என்ன சார் பண்ணுவாங்க? அவங்க பில் கட்டலைன்னா அது வர வாய்ப்பே இல்லை. ரொம்ப ரேரஸ்ட் கேஸ்ன்னு சொல்ல முடியாது, அது கட்டிடுவாங்க. கவர்மெண்டே பணம் கட்டலைன்னா அது கவர்மெண்டே தப்பு மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அதுக்கு உங்களுக்கு இல்லை. அதனால தான் அந்த அனைத்து சீல வந்து நம்ம வந்து ஃபார்மேட் வாங்கிட்டு அதை நம்ம பண்ணுறோம். ஓகே, வேற என்ன பாயிண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க மீடியா ரீட்டைல் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட்ஸ் வந்து இருக்கு. நாட் ஓன்லி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் லோக்கல் லாங்குவேஜ் இல்லை. தமிழ்நாட்டில இருந்து எனக்கு மலையாளத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அனுப்பிச்சுக்கலாம். 11 லாங்குவேஜ் இருக்கிறத அதில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ மோர் தென் 11 லாங்குவேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ், அவங்க வந்து ஒவ்வொன்றும் அனுப்ப அவர் அக்கௌண்ட்ல இருந்து என்ன பண்ணணும், ப்ரீபெய்டா இருக்கிறாங்கன்னு சொன்னா சார்ஜஸும் டிடெக்ட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். போஸ்ட் பெய்டா இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் வந்து அதில் மென்ஷன் ஆகி காட்டிக்கிட்டே இருக்கும். 1 இயர் தான் ரீசார்ஜ் வேலிட். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க வந்து ஒரு ப்ரீபெய்ட் கஸ்டமர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அவர் வந்து ஒரு 1000 ரூபாய் கட்டுறாரு. இப்போ வந்து மார்ச் இந்த மாசம் மார்ச் 24 1000 ரூபாய் கட்டுறாருன்னா அடுத்து மார்ச் 23 வரைக்கும் அவருக்கு வந்து எலிஜிபிள் இருக்கு. அந்த மார்ச் 23ஆம் தேதி மார்ச் 24 தானே? ஓகே, டேட்டுக்கு தப்பா சொன்னாங்க. மார்ச் 23ஆம் தேதி 24ஆம் தேதி இன்னைக்கு வந்து கட்டுறாரு, பில் கட்டுறாருன்னா அடுத்து மார்ச் 23 வரைக்கும் அவர் வந்து இருக்கும். அப்போ மார்ச் 23 அடுத்து மார்ச் 23 2027ல அவருடைய பேலன்ஸ் 1000 ரூபாய் பணம் கட்டினாரா இல்லையா? 600 ரூபாய் யூஸ் பண்ணிட்டாரு, 400 ரூபாய் அவருக்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னா மார்ச் 23 2027ல அவர் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணணும். ஒருவேளை பண்ணாம விட்டு மார்ச் 24 ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த 400 ரூபாய் ரீசெட் டு ஜீரோக்கு போயிடும். ஏன்னா வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு 1 இயர். ஒருவேளை அன்னைக்கு ரீசார்ஜ் பண்ண ஒரு 100 ரூபாய் போய் பண்ணிட்டாரு, டக்குன்னு போய் மார்ச் 24 100 ரூபாய் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பழசு ஆர்டர் 100 சேர்ந்துக்கும் முடியும். ஓகேங்களா? அந்த பழைய பணம் சேர்ந்துக்கும். ஓகே, ஸோ வந்து இட்ஸ் நாட் ரீசார்ஜ் வித்தின் த 1 இயர் வில் பி ரீசெட் டு ஜீரோன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த இபோ சர்வீஸ் இன்னொரு பெனிஃபிட் என்ன அந்த கஸ்டமருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எம்ஐஎஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துரும். இபோ சர்வீஸ் எம்ஐஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி வந்து அவங்க லாகின்லயே அவங்க பார்த்துக்கலாம். ஸோ வாட் இஸ் எம்ஐஎஸ் ஸ்கீமா சார்? அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர் போய் கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ல? ஸோ இங்கே எம்ஐஎஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நான் ஃபினாக்கில் எம்ஐஎஸ் சர்வர்னு சொல்றோம் இல்லைங்களா, நிறைய எம்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஓவராலா வந்து என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத காட்டுறது தான் எம்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து கஸ்டமர் வந்து பார்த்துக்குவாரு, அதுலேயே லாகின் பண்ணி என் லெட்டர் நான் 1000 லெட்டர் புக் பண்ணேன், 10,000 லெட்டர் புக் பண்ணேன், 10,000த்துல 8,000 லெட்டர் டெலிவரி இருக்குது, இந்த 2,000 பெண்டிங் இருக்குது, 10,000 லெட்டர் இவ்வளோ காசு அவங்க வாங்கிக்கிறாங்க, இவ்வளோ காசு நம்ம கட்ட வேண்டியது இருக்குது, நம்ம பில்லு வந்து இவ்வளோ ஆயிருக்குது, இத்தனை பின்கோடுக்கு வந்து போயிருக்கு, இத்தனை பின்கோடு டெலிவரி ஆயிடுச்சு, இத்தனை பின்கோடு டெலிவரி ஆகாம இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து அவர் டெலிவரி மீன்ஸ் அந்த பிரிண்ட் எடுக்கிறாங்க, டெலிவரிக்கு தான் கணக்கு. ஸோ அன்பிரிண்டட், அதனால தான் நம்ம இபோஸ் என்ன பண்றாங்க, பிரிண்ட் டெய்லி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரிண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னாவே தட் சுட் பி டெலிவர்ட் ஆன் த சேம் டே. அதுதான் அர்த்தம். இபோஸ்ட் அட்டன் பண்ணணும் அன்னைக்கு சேம் டே. வாங்கி வச்சுட்டு 2 நாள் கழிச்சு பண்றது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ அவங்க பிரிண்ட் போட்டாங்கன்னா டெலிவரி ஆயிடுச்சு, பிரிண்ட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம டெலிவரி வந்து அப்டேட் பண்ணுறது இல்லை இல்லைங்களா சிஸ்டம்ல. அப்போ பிரிண்ட் எடுத்துட்டாங்கன்னா அவங்க டெலிவரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இபோஸ்ட். ஸோ இபோஸ்ட்ல சார்ஜஸும் நம்ம வந்து டேபிள்ல பார்க்கலாம். ஸோ இபோஸ்ட் பொறுத்த வரைக்கும் 1 to many, many to 1 அப்படிங்கிறது அனுப்பலாம். ப்ரிபேர்ட் யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க, சைட்ல போயிட்டு ஒரு லாகின் பண்ணி அவரே வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். கார்பரேட் யூசர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா யார் வேணாலும் கார்பரேட் யூசர்ஸ் தான் வந்து பண்ணலாம். ஒரு கம்பெனியா இருக்கும், ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா வந்து இருக்கணும்.
அவங்க இருக்கிறாங்க, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அனெக்சர் பியில் வந்து அவங்க சப்மிட் பண்ணணும். 3 மாசம் பணத்தை வந்து செக்யூரிட்டி டெபாசிட்ஸா வந்து கட்டணும். இண்டிவிஜுவல் வந்து கார்பரேட் யூஸரா பண்ண முடியாது. சரிங்களா? இங்க வந்து ப்ரிபேர்ட் யூசர் இண்டிவிஜுவல் பண்ணலாம். இந்த ப்ரிபேர்ட் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய இன்ஸ்டியூட்டும் பண்ணலாம். இது இண்டிவிஜுவல் அவங்க சொல்ல ப்ரிபேர்ட் யூசர் தான் சொல்றாங்க. நான் முன்கூட்டியே பணம் கட்டி ரெஜிஸ்டர் யூசரா இருக்கிறேன்னா அவங்க ஒரு இன்ஸ்டியூட்டா இருக்காங்க கூட இருக்கலாம். ஓகேங்களா? நான் அட்வான்ஸ் பேமெண்ட் இல்லாம நான் யூஸ் பண்ணிக்க பின்னாடி பணம் கட்டுறேன், போஸ்ட் பேட நான் கட்டுறேன் கார்பரேட் யூசரா வராங்க. ஓகே. ஸோ 99 டெம்ப்ளேட்ஸ் வந்து பண்ணிடலாம். 9999 ரெசிபியன்ஸ் வந்து மெசேஜ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அவங்க வந்து மந்த் லாஸ்ட் இல்லை மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பில் வந்துடும். அந்த மந்த் கடைசிக்குள்ள அவங்க பணத்தை கட்டணும். நெக்ஸ்ட் மந்த் கடைசிக்குள்ள பணத்தை கட்டணும். அப்படி பணத்தை கட்டல அப்படின்னு சொன்னா 12% வட்டியோட, வருஷத்துக்கு 12% வட்டியோட நம்ம சார்ஜஸ் போடுவோம். ஸோ ₹100 அல்லது 12% எதுக்கு அதிகமா இருக்கும் அது. 2 மாசமா தொடர்ந்து ஒரு பணம் கட்டல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இது சஸ்பெண்ட் ஆயிடும். அந்த என்ன சொல்றது அக்ரிமெண்ட் சஸ்பெண்ட் ஆயிடும். சஸ்பெண்ட் ஆயிட்டு அந்த பணத்தை எங்கிருந்து வாங்கிக்குவாங்க, பேங்க் கேரண்டி கொடுத்துருப்பாரு இல்லையா, அதுல இருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ மல்டிபிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் டிடக்ஷன்ஸ் இருக்கு. 1 இயர் வேலிடிட்டி ப்ரிபேர்ட் யூசர்ஸ் வந்து இருக்கு. அவர் அந்த 1 இயருக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணிட்டாருன்னா அது அப்படியே வந்து இதாயிடும். அப்படி இல்லைன்னா அது ரீசெட் டு ஜீரோன்னு ஆயிடும். எம்ஐஎஸ் வந்து அவங்களுக்கு தனியாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இ போஸ்ட். ஓகே. அடுத்து வந்து இ பேமெண்ட் 103. இது வந்து 104. 104வது ரெகுலேஷன். என்ன இ பேமெண்ட் என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். அதுல சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து அடிஷனலா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இ பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு தண்ணி பில்லு கட்டுறோம், ஒரு கரண்ட் பில்லு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், அந்தந்த இதுக்கு தான் போகணும், அந்தந்த இன்ஸ்டியூட் தான் போகணும். கரண்ட் பில்லு கட்டினா இபிஎஸ் தான் போகணும். வாட்டர் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னா நகராட்சிக்கோ அல்லது முனிசிபாலிட்டிக்கோ அல்லது கார்பரேஷனுக்கோ தான் நம்ம போகணும். இப்போ அப்படி இல்லாம அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட், இந்த மாதிரி மக்கள்கிட்ட அதிகமா இருக்கக்கூடிய ஆபீசஸ்ல வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி எங்க பில்லு எல்லாம் இருக்கு, இந்த பில் வந்து காமன் பப்ளிக் வந்து கட்டுவாங்க, நீங்க கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுங்க, நாங்க உங்களுக்கு ஒரு கமிஷன் வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போடுறதா இ பேமெண்ட். சரியா? So provides the services of the collection of bill amount or other payments, not only bill amount, என்ன வேணாலும் ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதா. For third party through the post offices by entering into an agreement. எல்லாமே அக்ரிமெண்ட் தான். ஓகே. எலக்ட்ரிசிட்டி, டெலிஃபோன், மொபைல் போன்ஸ், வாட்டர் சப்ளை, டாக்ஸ் பேமெண்ட், ஸ்கூல், எக்ஸாம் ஃபீஸ், லோன்ஸ் ஆர் எனி அதர் பில்லர்ஸ் யாரா இருந்தாலும் சரி அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம். இது அதே மாதிரி தான். வேற என்ன பண்ணணும்? அனெக்சர் டி. இந்த வரைக்கும் அனெக்சர் ஏ, பி, சி வந்துருச்சு இல்லையா? அனெக்சர் டி. இப்போ அனெக்சர் ஏ பார்த்தோம், அனெக்சர் பி வந்து இதுல பார்த்தோம், ரீட்டைல் போஸ்ட்ல பார்த்தோம். அனெக்சர் பி, அனெக்சர் சி வந்து அவருக்கு இதுல பார்த்தோம். அவருக்கு வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்கா இருக்கிறாங்க, பப்ளிக் செக்டரா இருக்கிறாங்க, கவர்மெண்ட் என்டிட்டியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அனெக்சர் சில வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னா பேங்க் கேரண்டி வைவ் ஆஃப் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அனெக்சர் டி வந்துருக்கு. இந்த அனெக்சர் டில வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கணும், அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து பில்லர் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு நம்பர் போட்டு இதாப்போ பில்லர் ஐடி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க அந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுவாங்க, இந்த பில்லர் ஐடி தான், இந்த பில்லர் ஐடியில் பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ கிரெடென்சியல் வந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. யாருக்கு? அந்த கம்பெனிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎஸ்என்எல் வந்து பில் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா பிஎஸ்என்எல் பில்லர் ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு யூசர் ஐடி லாகின் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அவங்க அந்த லாகின்ல பண்ணி எவ்வளவு பணம் வந்து போயிருக்கு அப்படின்னு அவங்க செக் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? பில்ஸ் அவங்க அப்போ பில்லு நம்ம பணம் கட்டுறது எப்படி கட்டலாம்? கேஷ், செக்கு, இல்லை ஐபிபி பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி போகலாம். இ பேமெண்ட் வந்து ஜிபே அந்த மாதிரி கூட நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா காட்டுது. பட் எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்குதுன்னு தெரியல. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ அந்த எல்லா மூட்லையுமே நம்ம ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பார்ட் பேமெண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணலாங்கிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து வாட்டர் டாக்ஸ் வந்து 2000 கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சில பில்லர் வந்து அலோவ் பண்ணுவாங்க, எல்லா பில்லரும் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பில்லர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா 500 ரூபாய் கட்டினாலும் அது எடுத்துக்கும். அதாவது பில்லுட அமௌண்ட் ஒன்று காட்டும். ஸோ அது கீழேயே வந்து கட்டுற அமௌண்ட் சொல்லி காட்டும். கிரெடிட் கார்டு பில்லை நம்ம கட்டுறோம்னா நீங்க பாத்தீங்கன்னா பில் அமௌண்ட் 10,000 ரூபாய், நீ இல்லை நான் 5000 தான் கட்டுறேன்னா தாராளமாக கட்டிக்கோ, மீது 5000 ரூபாய்க்கு நான் டாக்ஸ் போட்டு உனக்கு கலெக்ட் பண்ணிடுவேன் அடுத்த மாசம் அப்படின்ற மாதிரி அதுல வந்து வரும். அந்த மாதிரி வந்து சார்ஜஸ் இருக்கலாம் மீதி பணத்துக்கு. இல்லை டியூ டேட் இருக்குன்னா டியூ டேட்டுக்குள்ள மீதி பணத்தை கட்டலாம். 2 இன்ஸ்டால்மெண்ட் தான் கட்டுறாங்க. டியூ டேட் 30 தான், 20ஆம் தேதி ஒரு 5000 ரூபாய் கட்டுறேன், 30ஆம் தேதி ஒரு 5000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட இந்த பில் பேமெண்ட் தான் கட்டிக்கலாம். ஸோ அலோவ் பண்ணும். பார்ட் பேமெண்ட்ஸ் ஃபார் சிங்கிள் டிரான்சாக்ஷன் பர்மிட்டட் தான். ஓகே.
ஸோ ஜிஎஸ்டி சர்வீஸ் சார்ஜ் அப்போ பேமெண்ட் நடந்துருச்சு, பணத்தை கஸ்டமர்கிட்ட நம்ம வாங்கிட்டோம், ஜென்ரல் பப்ளிக் இருந்து நம்ம வாங்கிட்டோம். ஸோ நம்ம கிட்ட அந்த பணம் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த பணத்தை யாருக்கு கொடுக்கணும்? அந்த பிள்ளரடிக்கார சொந்தக்காரங்கிட்ட கொடுக்கணுமா இல்லையா? நாமளே வச்சுக்கலாம் அந்த பணத்தை. பிஎஸ்என்எல் பில்லு 1000 ரூபான்னு வாங்கினா 1000 ரூபாய் நாமளே வச்சுக்கோமா? அப்போ அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? சில பில்லரடி என்ன பண்ணுவாங்க, அடிஷனலா சர்வீஸ் சார்ஜ் அது கூட சேர்ந்து வாங்கிக்குவாங்க. 1000 ரூபாய் பிளஸ் ஒரு 15 ரூபாய். இபிலாம் அப்படிதான் வரும். 1000 ரூபாய் பிளஸ் ஒரு 15 ரூபாய், 1015 ரூபாய். அதுக்கு ஒரு டாக்ஸ், ஜிஎஸ்டி இதெல்லாம் வாங்கன்னு சொல்லுவாங்க. சில இதெல்லாம் நெட் அமௌண்ட் தான் இருக்கும். அப்போ நெட் அமௌண்ட் மட்டும் கலெக்ட் பண்ணோம்னா அந்த கம்பெனி வந்து நமக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்க இவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவீங்க, அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்காதீங்க, எக்ஸ்ட்ரா பணம் வாங்காதீங்க, நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுக்குறோம், சர்வீஸ் சார்ஜ் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படிலாம் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் படி எல்லாத்தையும் போட்டு கழிச்சது போக ஜிஎஸ்டி, சர்வீஸ் சார்ஜஸ், வேற ஏதாவது சார்ஜஸ் இருக்கணும் கழிச்சது போக நெட் அமௌண்ட் வந்து will be transferred to the cross செக் ஒரு லெஃப்ட் தான். இந்த இடத்துல டிடிஓ அல்லது வந்து கேஷோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. கிராஸ் செக் அவங்க பேர் போட்டு கிராஸ் செக்கை கொடுத்துருவோம், இல்லைன்னா நெஃப்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இதுல இருக்கிறது. அடுத்து வந்து ரீட்டைல் போஸ்ட். இந்த போஸ்ட் வரைக்கும் போட்டோம் 105. ஸோ ரீட்டைல் போஸ்ட்டுக்கு தான் வந்து எடுக்க முடியல. என்னன்னு இது எங்கிருந்து எடுத்தோம், இந்த இதை வந்து எங்கிருந்து சார் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கம்பெனி கட் ஆகுது, வாய்ஸ் கட் ஆகுது, வாய்ஸ் கட் ஆகுது. ஒரு ஆர்டர் வந்து வந்துருந்துச்சு. சரி, இதான் அது. இந்த ரிலேஷன்ஸ் வந்து 2000 ரிலேஷன் வாய்ஸ் கட் ஆயிடுது கணேஷ் சார். சார் போனுக்கே எடுத்து வச்சேன் சார், அதனால டவர் கொஞ்சம் கம்மியா இருந்தது. சரி, இப்போ ஓகேங்களாங்க சார்? இப்போ ஓகே. ஓகே. ஸோ இதான் அந்த இதுதான் நம்ம எல்லாமே எடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து இந்த ரீட்டைல் போஸ்ட் இது வரைக்கும் பார்த்தோம். பேமெண்ட் பார்த்தது இல்லைங்களா? ஸோ ரீட்டைல் போஸ்ட் வந்து இதுல பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய இருக்கும், வர நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதுல வந்து எது தேவை அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ரீட்டைல் போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரீட்டைல் போஸ்ட்னா என்ன? எல்லாமே தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்க அதே மாதிரி மீடியா போஸ்ட் மாதிரி இங்க ரீட்டைல் போஸ்ட் அப்படிங்கிறது லெட்டர்லாம் கிடையாது. லெட்டர் அனுப்புறது அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த போஸ்ட்னு பேர் வந்தாலுமே எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து என்ன பண்றோம், போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறோம், மணி ஆர்டர்ஸ் அனுப்பிச்சுடுறோம். அப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்ல போனா அது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட இதுதான். அது வந்து டைரக்டா நம்ம பண்றதுனால அதை ரீட்டைல் போஸ்ட் நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் என்ன பண்றோம், மணி ஆர்டர்ஸ் அனுப்புறோம், மெயில்ஸ் புக் பண்றோம், பிஎல்ஐஆர் பிள்ளை பண்றோம். இதுதான் நம்மளுடைய மெயின். ஸோ அது இல்லாமல் இப்போ ஆதார்ல எடுக்கிறோம் இல்லைங்களா? ஆதார் எடுக்கிறது ஒரு ரீட்டைல் சர்வீஸ் தான். ரீட்டைல் சர்வீசஸ் சொல்லலாம். இதை வந்து ரீட்டைல் போஸ்ட்னு சொல்லலாம், ரீட்டைல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு இல்லாம தேர்ட் பார்ட்டி சேல் ஆஃப் வேரியஸ் தேர்ட் பார்ட்டி அண்ட் டிபார்ட்மெண்டல் ப்ராடக்ட்ஸ் த்ரூ த போஸ்ட் ஆஃபீஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ அதான் ரீட்டைல் போஸ்ட். ஓகே, இந்த ஸ்கோப் ஆஃப் ஆர்டர் எல்லாம் நமக்கு வேண்டாம். இது இவ்வளவுதான், சிம்பிள் தான். இதுல வந்து பெருசா ஒன்றும் இருக்காது. அந்த சார்ஜஸ்லாம் ஒவ்வொரு ரீட்டைல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்டுக்கும் அந்த கமிஷன் சார்ஜஸ் அப்படிங்கிறதுலாம் டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க வந்து எம்ஓயு போடும்போது அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரீசெண்டாக கூட பிஎம்இஜிபி வந்து பண்ணணும். நம்ம பிஎம்இஜிபி யூனிட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணணும். அந்த ஃபீல்டில் வந்து அந்த யூனிட் ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது பாருங்க அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொரு டிவிஷனுக்கு வந்து அலர்ட் பண்ணாங்க. இவ்வளோ ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு, இங்கே நீங்கள் போய் அந்த யூனிட் ரன் ஆகுதா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீட்டைல் சர்வீசஸ் தான். ஸோ அப்படி எதெல்லாம் இருக்குன்னு சொன்னால், சேல் ஆஃப் ஸ்டேஷனரி, சேல் ஆஃப் பேக்கேஜிங் த மெட்டீரியல்ஸ், கிரீட்டிங் கார்ட்ஸ் ஆஃப் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கொடுக்கறது, கோல்ட் காயின்ஸ் ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க, கோல்ட் பாண்ட்ஸ் இப்போ அது சமீப காலமாக இது இல்லை, எஸ்ஜிபி, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சோனியர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் புக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரசாதம்ஸ் ஏதாவது கொடுக்குறது, ஹோலி பிளஸிங்ஸ், அப்புறம் வந்து ஆர்பிஐ காயின் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுக்கறது, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி ஃபார்ம் சேல் பண்றது எல்லாமே என்ன சொல்றது, நீங்க ஒரு கடைசியாக பயன் கொடுத்துருவாங்க பாருங்க. இவ்வளவும் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு பயன் என்ன, எனி அதர் தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் நாட் கவர்ட் எபோ எல்லாமே பண்ணுவோங்கிறதா இந்த அர்த்தம். அப்போ அந்த இன்ஸ்டியூட்டும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. அந்த அக்ரிமெண்ட் பேஸ்ல வந்து நம்ம அந்த சர்வீஸ் வந்து அவங்க செஞ்சு கொடுப்போம். பேமெண்ட்ங்கிறது ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். பட் பேமெண்ட் ஜஸ்ட் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்க அக்கௌண்ட்ல கொடுக்குறோம். நம்ம அதுதான் கலெக்ஷன் ஆஃப் மணி இந்த இடத்துல பேமெண்ட்ல மோஸ்ட்லி. இங்க வந்து அந்த சர்வீஸே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஆதார்ல நம்ம வந்து பணத்தை மட்டும் வாங்கி நம்ம கொடுக்குறோம், சர்வீஸே பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா? அதான் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும், பேமெண்ட்டுக்கும் ரீட்டைல் சர்வீசஸ்க்கும். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்ல பாருங்க, சேல் ஆஃப் கங்காஜல். ஸோ இது டிபார்ட்மெண்ட் ப்ராடக்ட்.
அந்த கங்கை அந்த ரிவர் கிட்ட இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்ல அதை ப்ராடக்ட் பண்ணுவாங்க. அந்த தண்ணி ப்ராடக்ட் பண்ணிட்டு நம்ம கங்காஜல் வந்து நம்ம கொடுக்குறாங்க. நம்ம ப்ராடக்ட் இங்கே சேல் பண்ணாலும் அந்த ரீட்டைல் சர்வீஸ் தான் அது வருது. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன பண்ணணும்? அஸ் யூஸ்வல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை வாங்குவாங்க, செக் பண்ணுவாங்க, எல்லாம் ஓகேவா இருக்கான்னு பார்ப்பாங்க, இன்வென்ட்ரி செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பண்றது தான். நார்மலா இருக்கக்கூடிய விஷயம் தான். அதுக்கு சார்ஜஸ் வந்து எப்படி வாங்குவாங்க, ஜிஎஸ்டி, அதர் சார்ஜஸ், என்னென்ன மோடுல வாங்குவாங்க, ஸோ இது எல்லாமே அதில் நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் தான். ஓகே, ஸோ அடுத்து வந்து 104 இ பேமெண்டா, 105 ரீட்டைல் போஸ்ட், 106 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, 105 ரீட்டைல் போஸ்ட், 106 106 மேகசின் போஸ்ட். ஸோ மேகசின் போஸ்ட் அப்படிங்கிறது என்ன? மேகசின் போஸ்ட் ஸோ இது எப்போ வந்துச்சு? ஏப்ரல் 1 2022. இந்த ரெண்டு மட்டும் தான் ஆட் பண்ணலாம் அந்த மெட்டீரியல்ல. ஓகே, ஏப்ரல் 1 2022 டு ஃபெசிலிட்டேட் புக்கிங் அண்ட் டெலிவரி ஆஃப் மேகசின்ஸ் அக்ராஸ் இந்தியா. மேகசின்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா டெலிவரி பண்றதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. இன்ட்ரிபியூட்ஸ் ஃபியூச்சர் சச்சஸ் ட்ராக் அண்ட் ட்ரேஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு, எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ், இதெல்லாம் நார்மலா சொல்ல விஷயம் தான். அதாவது அந்த மேகசின்ஸ் வந்து ஸ்பீட் போஸ்ட்லயோ அல்லது அப்ப இருந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்லயோ அனுப்பணும்னா சார்ஜஸ் அதிகமா இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இதுல வந்து சார்ஜஸ் வந்து கம்மியா இருக்கும் அந்த பர்டிகுலர் இது பண்ணுது. ஸோ எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வியோட கேட்கலாம். ஏப்ரல் 1 2022. ஸோ இப்பதான் அந்த மாதிரி இருந்துச்சு, 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன டெஃபினேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கவர்ட் அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் பீரியாடிகல்ஸ். பீரியாடிகல்ஸ் எப்படி நம்ம அனுப்புவோமோ அது மாதிரி இதை அனுப்பிச்சிருவோம். ஓப்பன் பாக்ஸ், ஓப்பன் பாக்ஸ் மீன்ஸ் ஓப்பன் லெட்டரா இருக்கணும், ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கணும். உண்மையான மேகசின் தானா இல்லை வேற ஏதாவது அனுப்புறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இட் இஸ் பிராட் அவுட் பிரிண்டட் ஆர் பப்ளிஷ்ட் இன் இந்தியா ஒன்லி. இந்தியாவுக்குள்ள இருக்கிறதா இருக்கும். இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் வித் த பிரஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்டர் த பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிகல்ஸ் ஆக்ட் 2023 அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மேகசினா இருக்கும். அந்த சர்டிபிகேட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும், சர்டிபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வச்சிருக்கணும் அவங்க வந்து. ஓகேங்களா? ஸோ சர்டிபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸ் பை த பிரஸ் ரெஜிஸ்டர். பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிகல்ஸ் ஆக்ட் அதோட கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வர மாதிரி அது இருக்கும். போனஃபைட் லிஸ்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகுது இருக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினா கேட்கலாம். எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மினிமம் வந்து இருக்கணும், அந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கணும். மேகசின் போஸ்ட் அனுப்புறோங்கிறதுக்காக ஒரு 100 ஆர்டிகல் 200 ஆர்டிகல் அப்படிதான் புக் பண்ணாமல் ஒரு 500 கஸ்டமர்ஸ் ஆகுது அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் போஸ்டட் வித் மினிமம் ஆஃப் 500 காப்பீஸ் அட் அ டைம். ஒரு டைம்ல மினிமம் 500 காப்பீஸ் வந்து அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் 500 ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு 500 கூட இல்லாமல் இருக்கிறது வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் ஒரு கண்டிஷனா சொல்லிடுறோம், 500 வெப்சைட் இருக்கணும், 500 காப்பீஸாவது போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கண்டிஷன். அதோட ஃபியூச்சர் என்ன, எஸ்எம்எஸ்ல மெசேஜ் போகும், ட்ராக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஆர்டினரி போஸ்டா இல்லாம இது ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஆர்டினரி போஸ்டா முன்ன அனுப்பிச்சிருந்த அந்த பீரியாடிகல்ஸ் மேகசின்ஸ் தான் நீங்க காசு அதிகமா இருக்கிறதுக்கு ஸ்பீட் போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்ப வேண்டாம், அதுக்கு இந்த மேகசின் போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தது தான் இது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அனெக்சர் இல வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கி நம்ம என்ன பண்ணணும், 2 காப்பீஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் இஷ்யூ ஆஃப் த மேகசின் வந்து அட்டாச் பண்ணிருக்கணும். சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்கணும். கன்ஃபார்ம் த கம்ப்ளைண்ட்ஸ் வித் த டெக்ளரேஷன்ஸ் ரெக்யர்மெண்ட் ஆஃப் தி பிரஸ் அண்ட் ரெகுலேஷன். அதுக்கு அந்த சர்டிபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் கொடுக்கணும். அது இல்லாமல் 2 காப்பீஸ் லேட்டஸ்ட் இஷ்யூ ஆஃப் த மேகசின்ஸ் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்ளிகேஷன் கூட. ஓகே, ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி என்ன பண்ணுவோம், எல்லாருக்குமே ஒரு ரிஜிஸ்டர் கஸ்டமரா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு கஸ்டமர் வந்து டிஓபி கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் கஸ்டமர் நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஐடியை வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம், அவங்க லாகின் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏபிடி 2.0 அது ரொம்ப நல்லாவே சூப்பராகவே அது வந்து ஒர்க் பண்ணுது. அவங்க வந்த கஸ்டமர்ஸ் வந்து அவங்க லாகின் பண்ணி அவங்களுடைய டேட்டாஸ் அந்த டீடைல்ஸ் வந்து அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆர்டர் டெலிவரி ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற முதற்கு வந்து அவங்க பார்த்துக்கிறதுக்கு அதில் வாய்ப்பு இருக்கு. அந்த பணம் திரும்பி சிஓடி கஸ்டமரா இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு 10 ஆர்டிகல் நான் புக் பண்ணிருக்கிறேன், எனக்கு 10 ஆர்டிகல் பேமெண்ட் வந்து சேர்ந்துருச்சா அப்படிங்கிற முதற்கு வந்து அவங்க லாகின்ல வந்து அவங்க பார்த்துக்கலாம். ஓகே, the initial registration will remain in force until December 31 of the 3rd calendar year following the year it was registered. So அவங்க ரெஜிஸ்டர் பண்ண இயர்ல இருந்து 3rd calendar year, the initial registration will remain in force until December 31. 3rd calendar year. அவங்க ரெஜிஸ்டர் பண்ண வருஷத்துல 3வது calendar yearல இருக்கக்கூடிய கடைசி 31ஆம் தேதி வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அப்படி பண்ணணும்.
இன்சூரன்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு மேல மறுபடியும் ரீரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க பண்ணணும். அதை நம்ம கிட்ட பண்றது. அவன் சொல்ற நம்ம டிஓபி கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது வந்து 12 டேட்ல இருந்து 31/3 இருந்து 3 ஃபைனான்ஸ் இயர், 3 கேலண்டர் இயர், அதாவது ஜனவரி டு டிசம்பர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ரினியூவல் என்ன பண்ணணும்? அப்ளிகேஷன் ஃபார் ரினியூவல் மஸ்ட் பி சப்மிட்டட் அட்லீஸ்ட் 1 month பிஃபோர் த எக்ஸ்பிரேஷன் டேட். அப்போ டிசம்பர் 31 எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு மாசம் முன்னாடியாவது அட்லீஸ்ட் வந்து கொடுத்துருக்கணும். ஈச் ரினியூவல் வில் ரிமைன் வேலிடிட்டி ஆஃப் 3 calendar years. மறுபடியும் 3 calendar years வந்து இருக்கும். நோ ஃபீ இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ரினியூவல். ஹவர்வர் எ லேட் ஃபீ ஆஃப் ₹5 will apply. ₹5 எவ்வளவு பெரிய அமௌண்ட் will apply for the application received after the last working day of the month preceding the expiration. அதுக்கு முன்னாடி மாசம், அதாவது டிசம்பர் 1க்கு அப்புறம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா ₹5 ஃபைனோட கொடுக்கணும். If the registration is not duly renewed or is cancelled, it will not be accepted for transmission through the magazine post. So இது நடக்கிறது தானே பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா லேட் ரினியூவல் அப்ளிகேஷன் வில் பி ட்ரீட்டட் அஸ் நியூ அப்ளிகேஷன் தான் எடுத்துக்கோங்க. ஸோ புதுசாக ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி இப்போ வந்து அவங்க முன்கூட்டியே பண்ணாங்கன்னா ஜனவரி 1 எஃபெக்ட் ஆகும். லேட்டாக பண்ணுறாங்கன்னு சொன்னால் லேட்டான டேட்டில் இருந்து மறுபடியும் அந்த டிசம்பர் 31 வரைக்கும் தான் கணக்கு வரும், 3 years கணக்கு வரும். ஸோ நியூ அப்ளிகேஷனுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குதோ, என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகும். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரினியூவல் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா 3 வருஷத்துக்கு. எப்படி 3 வருஷம் சொல்றாங்கன்னு சொன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்ல இருந்து அந்த வருஷம் இல்லாம அதுக்கு அடுத்த 2 வருஷம் கணக்கு. ஃபாலோவிங் த இயர் இட் வாஸ் ரெஜிஸ்டர்டு. ஓகேங்களா? கணக்கு அந்த இயர் அந்த 31st உள்ள ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரினியூவல் பண்ணணும். அப்படி ரினியூவல் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ₹5 ஃபைன் வரும். அந்த 31st தாண்டிடுச்சு, 31st டிசம்பரையும் தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரினியூவல் தான், சாரி ஃபர்ஸ்ட் ரினியூவல் ஆகாது, நியூ அப்ளிகேஷன் தான் அவங்க பண்ணணும். ஓகேங்களா? ஸோ புக்கிங் பொறுத்த வரைக்கும் எங்க பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தந்த இடத்துல தான் புக்கிங் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு அவங்க மேகசின் போஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்றாங்கன்னு சொன்னா புக்கிங் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கும், ஒரு 2-3 ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கலாம், அந்தந்த எடிஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். அந்த ஆஃபீஸ் என்னங்கிற லிஸ்ட் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் ஐடி, பிஎன்பிஎல் ஐடி, ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கஸ்டமர் நேம், கஸ்டமர் அட்ரஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ பேமெண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடுமே இருக்கு. அட்வான்ஸ் பேமெண்ட் இருக்கு, கிரெடிட் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அனெக்சர் எஃப்ல வந்து இருக்கு. மினிமம் டெபாசிட் ஆஃப் 1000 வந்து கொடுக்கணும். முன்கூட்டியே பணம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிங்கிள் புக்கிங் லொகேஷனா இருக்குன்னா 10,000 மல்டிபிள் லொகேஷன். இப்பதான் சொன்னோம் இல்லைங்களா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேகசின் இருக்குது, இந்து மேகசின் இருக்குன்னு சொன்னா அது ஆல் ஓவர் இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு எடிஷன்ஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல. அவ மல்டிபிள் லொகேஷன்ஸா இருக்குது அப்படின்னா 10,000 கட்டினாங்கன்னா போதும். ஒரே ஒரு லொகேஷன்ல புக்கிங் பண்ணா போதும் அப்படின்னாங்கன்னா அவங்க ₹1000 கட்டினாங்கன்னா போதும். இது புரியும்னு நினைக்கிறேன். மேகசின் போஸ்ட்ங்கிறது ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி இல்லையா? நியூஸ் பேப்பர் தான். அந்த நியூஸ் பேப்பர் ஒவ்வொரு எடிஷன் இருக்கும். இந்துவே இருக்குது அப்படின்னு சொல்லா, தினத்தந்தியே இருக்குது, இல்லை இந்த மாதிரியே இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு எடிஷன் இருக்கும். ஒவ்வொரு தமிழ்நாட்டிலையும் நிறைய எடிஷன்ஸ் இருக்கும், நிறைய இடத்துல அது புக் ஆகும். அந்தந்த லொகேஷன்ல வந்து அவங்க பண்றாங்க. ஒரே ஒரு லொகேஷன்ல தான் நாங்க வந்து பண்ண போறோம்னா ₹1000 கட்டாங்க போதும். இல்ல மல்டிபிள் லொகேஷன்ல நாங்க பண்றோம்னா ₹10,000 கட்டணும் மாசம். ஸோ பேமெண்ட் அதே மாதிரி டிடி, கேஷ் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் நாங்க. கிரெடிட் ஃபெசிலிட்டியா இருக்குன்னா என்ன பண்ணணும் பாருங்க. கிரெடிட் ஃபெசிலிட்டியா தான் அனைத்து ஹெச் கொடுக்கணும். புக் நோ பே லேட்டர் யூசர் ஐடி வந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. நார்மலா நம்ம பண்றோம் ஸ்பீட் போஸ்ட், பிஎன்பிஎல் அதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. செக்யூரிட்டி டெபாசிட் ஈக்குவல் டு 2 பில்லிங் சைக்கிள். 2 இ பேமெண்ட்ல வந்து நம்ம 3 இது வாங்கணும். ரீட்டைல் போஸ்ட்ல வந்து கார்பரேட் கஸ்டமருக்கு 3 பில் சைக்கிளுக்கு உண்டான காசை வந்து வாங்கணும். இங்க 2 பில்லிங் சைக்கிளுக்கு உண்டான காசை வந்து நம்ம வாங்குறோம், பேங்க் கேரண்டி வாங்குறோம். ரீட்டைல் போஸ்ட் கார்பரேட் யூசர்ல 3 மந்த்துக்கு, இங்க வந்து 2 மந்த்ஸ்க்கு. ஸோ பில்லிங் பொறுத்த வரைக்கும் புக்கிங் ஆஃபீஸ் பில்லிங் வந்து பண்ணுவாங்க. அதாவது அட்வான்ஸா கொடுக்குறாங்கன்னு சொன்னா இந்த அமௌண்ட் கொடுக்கணும், ₹1000 10,000 கொடுக்கணும். அதுல இருந்து பணம் குறைஞ்சிட்டே வரும். இன்னொரு கஸ்டமர் கிரெடிட் ஃபெசிலிட்டி இருக்கிற கஸ்டமரா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பில் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். ப்ரீபெய்ட், போஸ்ட்பெய்ட் நம்ம மொபைல் பில் பண்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ மந்த்லி பில்லிங் வந்து புக்கிங் ஆஃபீஸ் பண்ணுவாங்க. ஸோ பில் வில் பி இஷ்யூட் பை த 7th ஆஃப் த ஃபாலோவிங் மந்த். அப்படியே பிஎன்பிஎல் என்னவோ அதேதான். 7th ஆஃப் த ஃபாலோவிங் மந்த், அடுத்த மாசம் 7ஆம் தேதிக்குள்ள அவங்க கொடுத்துருவாங்க. அண்ட் பேமெண்ட்ஸ் வில் பி மேட் த லாஸ்ட் டே ஆஃப் த அந்த மந்த்ல கடைசிக்குள்ள பணம் கட்டிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் மாசம் பில்லா இருக்குன்னா ஏப்ரல் 7க்குள்ள கொடுத்துருவோம், ஏப்ரல் 30க்குள்ள ஒரு பணத்தை கட்டி முடிச்சிடும். அப்படி கட்டல அப்படின்னு சொன்னா 10% பெர் ஆனம். அங்க கார்பரேட் கஸ்டமர் வந்து 12% பெர் ஆனம் போட்டோம், இங்க வந்து 10% பெர் ஆனம் வந்து போடுறோம். ஸோ அப்படி வந்து பணம் கட்டலைன்னு சொல்லி சொன்னா நோ புக்கிங்ஸ் வில் பி அலௌடு
ஃபார் defaulting customers after 1 month from the டியூ டேட்ல இருந்து 1 மந்த்ல ஒரு பணம் கட்டலைன்னு சொன்னா புக்கிங்கே பண்ண முடியாது. அங்க 2 மாசம் கொடுத்தாங்க, இங்க வந்து 1 மாசம் தான் கொடுக்குறாங்க. டியூ டேட்ல இருந்து 1 மந்த்ல. நான் பேமெண்ட் ஆஃப்டர் 2 மந்த்ஸ் 2 மந்த்ஸ்ல பணம் கட்டல அப்படின்னு சொல்லி சொன்னா இது இஸ் ஃபோர்ஃபைச்சர், செக்யூரிட்டி டெபாசிட் வந்து போயிடும், எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது அங்க புக்கிங் நடந்துட்டு இருந்துச்சு, 1 மந்த்துக்கு அப்புறமா அங்க புக்கிங் நடக்கும், 2 மாசமும் புக்கிங் நடக்கும். 2 மாசம் பணம் கட்டலைன்னா 3ஆவது மாசத்துல பணம் கட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்க வந்து புக்கிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்க 1 மந்த்துக்கு அப்புறமே. அந்த 2 மாசத்துக்கு பணம் கட்டல அப்படிங்கிறதே பார்ப்பாங்க. 2 மாசத்துக்கு பணம் கட்டல இவரு, ஆஃப்டர் 2 மந்த்ஸ் அந்த 1 மாசத்துக்கு பணத்தை 2 மாசமா கட்டலைன்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணிடுவாங்க, செக்யூரிட்டி டெபாசிட் 2 மாசம் பணம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுல இருந்து எடுத்துருவாங்க. ஓகே, புரியுதுங்களா? அங்க வந்து 2 மாசம் பில்லையே அவங்க கட்டலினா, இங்க வந்து 1 மாசம் பில்ல கட்டலினா 2 மாசம் வரைக்கும் வெயிட் பண்றாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வந்து. ஓகே, ஸோ டெலிவரி பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம சொல்றது தான். ஸோ ஐட்டம் புக் பண்றோம், ஐட்டம் டெலிவரி பண்றோம், ஐட்டம் ரிட்டர்ன் ஆகுது, ரிட்டர்ன் ஆகுது, லாஸ்ட் ஈவன் நான் டெலிவரி ஐட்டம்ஸ் தான் நம்ம இது பண்றோம். இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும், பல்க் கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் அவங்களுடைய லாகின்ல அவங்க செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் ஐடி கொடுக்குறது இல்லைங்களா, அதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மேகசின் போஸ்ட்ல ஒரே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணல 1 minute தான். ஸோ அது 1 ஏப்ரல் 2022 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. மேகசின்ஸுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்தியா ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும். 2 காப்பி வந்து அவங்க கொடுக்கணும். ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் கொடுக்கணும், 2 காப்பி வந்து லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் வந்து கொடுக்கணும். சர்டிஃபிகேட், ரெலவென்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். ரெனியூவல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வேலிடிட்டி வந்து the instant registration will remain in force until December 31 of the 3rd calendar year following the year it was registered. 3 வருஷத்துக்கு அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரெனியூவல் வந்து அவங்க அந்த 31 டிசம்பருக்குள்ள பண்ணணும். அந்த 31 டிசம்பருங்கிறதுக்குள்ள இல்ல, அதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடிக்குள்ள பண்ணணும். அப்படி பண்ணலன்னா 5 ரூபா ஃபைனு. 31 டிசம்பர்லயுமே பண்ணாம இருந்தாங்கன்னு சொன்னா அது என்ன ஆயிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி புக்கிங் சம்மந்தப்பட்டது அந்தந்த லொக்கேஷன்ல கட்டணும் அப்படிங்கிறது, அந்த லொக்கேஷன்ல புக்கிங் வந்து நடக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் பேமெண்ட், கிரெடிட் ஃபெசிலிட்டி 2 இருக்குது. அட்வான்ஸ் பேமெண்ட் ஒரே ஒரு லொக்கேஷன்ல புக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய் கட்டினாங்கன்னா போதும். மல்டிபிள் லொக்கேஷனா இருக்குது அப்படின்னா 10,000 ரூபாய் ஆகும். ஸோ கிரெடிட் ஃபெசிலிட்டியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபார்ம் ஹெச் வந்து கொடுக்கணும். அவங்க பிஎன்பிஎல் என்ன ரூலிங்ஸோ அதே ரூலிங்ஸ் தான் இங்க வந்து ஆகுது. அவங்க வந்து 7ஆம் தேதிக்குள்ள வந்து பில் ஜென்ரேட் ஆகி வரும். அந்த மாசம் கடைசிக்குள்ள அந்த பணத்தை வந்து கட்டணும். ஒருவேளை அப்படி அவங்க கட்டல அப்படின்னு சொல்லி சொன்னா 10% per annum வந்து அவங்களுக்கு லேட் ஃபீ வந்து போடுறாங்க. So no bookings will be allowed for the defaulting customer after 1 month from the date of until all dues are cleared. 1 மாசத்துக்குள்ள அவங்க பணத்தை கட்டலைனாலும் அந்த பில்லை கட்டி முடிக்கிற வரைக்கும் புக்கிங்ஸ் வந்து கிடையாது. நான் பேமெண்ட் ஆஃப்டர் 2 months will lead to the forfeiture of the security deposit வந்து போயிடும். ஓகேங்களா? So customers who default on the BNPL facility will lose their status and can only book under the advance payment facility தான் பண்ண முடியும். ஓகே, BNPL பண்ணலன்னா அட்வான்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னா ஸோ அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம பிஸ்னஸ் இருக்கிற டொமஸ்டிக் சர்வீசஸ் தான் நம்ம பார்த்த விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ திருப்பி ரிவைஸ் பண்ணல. ஸோ கொஸ்டின்ஸாக அடுத்த டைம் கேட்டு நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முடிச்சுக்கலாம் இதோட. Thank you Ganesh. Thank you very much. Thank you everybody.